லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து மாடர்ன் இந்தியாவில், அதாவது ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நம்ம வந்து தலைவர்கள் உருவாதல் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை பார்த்துருக்கோம். யாரெல்லாம் பார்த்தோம்? ஸோ காந்தியடிகள் பார்த்தோம் இல்லையா? காந்தியடிகளை விரிவாக பார்த்தோம். அப்புறம் ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பகத்சிங்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ பகத்சிங்லேருந்து நம்ம பார்த்து இன்னைக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமானது சேம் டைம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கானதும் கூட. ஓகே, அப்படி நம்ம ஒரு ரிவைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து எடுத்துட்டும் போயிடலாம் இதை. பகத்சிங், ஸோ இதெல்லாமே வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து பார்க்குறது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட பிறப்பு நான் வச்சுக்கோங்க 28/9/1907. ஓகே, ஸோ அப்படியே நமக்கு 1907 வரலாற்றில், அதாவது ஐஎன்எம் நம்ம படிக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத லைட்டாக வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ 1907 நமக்கு வந்து என்ன நடந்திருக்கும்? சூரத் பிளவு நடந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ நான் வச்சுக்கோங்க 1931 முடியுது. 31 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2வது வட்டமேசை மாநாடு நடக்கும். ஓகே, ஸோ அந்த விஷயங்களை நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இவருடைய பிறப்பு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வாலா, லயல்பூர் மாவட்டம், பஞ்சாப். ஸோ பஞ்சாப் தான் இவர். ஸோ இந்த ஜான்வாலா, லயல்பூர்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக வந்து பஞ்சாப் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி இவங்க அம்மாவை பற்றி கேட்டிருந்தாங்க. பெற்றோர் வந்து அவங்க அப்பா வந்து கிஷன் சிங், அவங்க அம்மா வந்து வித்யாவதி கவுர். ஓகே, வித்யாவதி ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டிருந்தாங்க. தந்தை வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தாராளவதியும் கூட. இவருடைய சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஹித்-இ-ஆசாம். ஓகே, ஷாஹித்-இ-ஆசாம் அப்படின்றது இவருடைய சிறப்பு பெயரும் கூட. ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெற்றோருடைய பேர், அம்மாவோட பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இவர் வந்து எங்க படிக்கிறாருன்னா தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ல வந்து படிக்கிறாரு. ஓகேவா? ஸோ யார் கிரியேட் பண்ணிருப்பாங்க? ஸோ தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல, இல்லை வந்து நீங்களே புரட்டி பார்த்துக்கோங்க. நம்ம எங்க படித்தோம்? சீர்திருத்த இயக்கங்களில் படித்தோம் இல்லைங்களா? ஸோ டேவ் ஸ்கூல்னு சொல்லிட்டு தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தொடக்க கல்வியை வந்து முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் லாகூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேசிய கல்லூரி வந்து முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? சாரி, தயானந்தா ஆங்கிலோ வேதிக் பள்ளியில வந்து ஆரம்ப கல்வி, தயானந்தா ஆங்கிலோ பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி. ஸோ ஸ்கூல் ஓகேவா? அப்புறம் வந்து லாகூர் தேசிய கல்லூரியில் வந்து கல்லூரி படிப்பு, லாகூர் தேசிய கல்லூரியில் வந்து கல்லூரி படிப்பை வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ பகத்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 14வது வயது இருக்கும்போது அவருக்கு வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நிகழ்ந்திருக்கும். இவர் கொஞ்சம் திறமையான ஆளு. ஒரு புக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன். ஓகேவா? ஒய் ஐ ஆம் அன் ஏத்தியஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஃபேமஸான புக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் படிச்சு கூட பார்த்துருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஃபேமஸான ஆள். ஓகேவா? கொஞ்சம் டேலண்டான ஆள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923 அவர் வந்து பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் நடத்திய கட்டுரை போட்டிகள் வந்து பஞ்சாபுடைய துயரம் அப்படின்ற கட்டுரைக்கு வந்து பரிசு வந்து வாங்குறாரு. ஓகேங்களா? பஞ்சாபுடைய துயரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 14வது வயதுல தான் நமக்கு அவருக்கு என்ன நடக்குது? அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் 13 வயசு சொல்லலாம். ஓகே, ஸோ பத்திரிகைகளில் வந்து பல்வந்த், ரஞ்சித், வித்ரோஹி அப்படின்ற புனைப்பெயர்கள் எல்லாம் வந்து இவர் எழுதியிருக்காரு. அப்போ பத்திரிகைகளில் என்னென்ன புனைப்பெயர்கள் எழுதியிருக்காரு? ஓகேவா? எல்லாரும் புனைப்பெயர்களில் வந்து பத்திரிகைகள் எழுதுவாங்க. ஓகே, இன்னைக்கு காலகட்டம் வரை எல்லாருமே புனைப்பெயர்ல வந்து எழுதுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு வண்ணதாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ. ஓகே, சமீபமா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. கல்யாண்ஜி அப்படின்ற பேர்ல கவிதைகள் எழுதுவாரு. சுஜாதா ஒரு பெரிய எழுத்தாளர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் நிறைய பேர் வந்து பெண் நினைச்சிட்டு கூட இருக்காங்க. அவர் வந்து ஆண். அவருடைய புனைப்பெயர் தான் அந்த சுஜாதா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய புனைப்பெயர்கள் எழுதுவாங்க இல்லையா, அவங்க பேர் இல்லாம. ஸோ அதுதான் புனைப்பெயர். ஸோ பெண் நேம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பல்வந்த் சொல்லிட்டு சில பத்திரிகைகள் எழுதியிருக்காரு. ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. வித்ரோஹி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நம்ம ஃபேமஸ் ஆன பார்த்தீங்கன்னா நம்மளால பாரதியார் தான். ஓகேவா? நிறைய புனைப்பெயர்கள் அவருக்கு இருக்கும், நிறைய புனைப்பெயர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே, இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பத்திரிகைகளையும். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள்ட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுலையும் புரிஞ்சுப்பாங்க அவருடைய எழுத்துக்களையே. ஆனா அவர் வந்து நிறைய புனைப்பெயர்கள் வந்து பயன்படுத்திருப்பாரு. வேற என்ன காரணம் அதில் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அப்போ இவருக்கு என்னென்ன புனைப்பெயர்கள்லாம் இருந்துச்சு? பல்வந்த், ரஞ்சித், வித்ரோஹி அப்படின்ற புனைப்பெயர்கள்லாம் நமக்கு வந்து எழுதியிருக்காரு.
ஸோ இந்த பாயிண்ட் வந்து முக்கியமானது. 1923 கல்லூரிகள் சார்பாக பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் நடத்திய கட்டுரை போட்டியில வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. ஓகேங்களா? கட்டுரைக்கு பரிசு வாங்கியிருப்பாரு. கிருத்தி விவசாய கட்சியினுடைய ஒரு மேகசின், அதுல வந்து கிருத்தி அப்படின்ற ஒரு இது, அப்புறம் வீர அர்ஜுன் அப்படின்ற செய்தித்தாள். ஓகேவா? கிருத்தி விவசாய இதழான கிருத்தியிலும், அதே மாதிரி வீர அர்ஜுன் அப்படின்ற இந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள்லயும் வந்து அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? முக்கியமானது. ஸோ இதுலயும் அவர் வந்து இதுல இந்த இதழில் அவர் எழுதியிருப்பார் தவிர இது அவர் நடத்தல, எழுதியிருப்பாரு. ஓகேவா? இவர் என்னென்ன அமைப்புகள்லாம் இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நௌஜவான் பாரத் சபா, ஓகே, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், இது நம்ம அடுத்து பார்ப்போம். நௌஜவான் பாரத் சபாவையும் பார்ப்போம், ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் பார்ப்போம், பஞ்சாப் நவஜீவன் சபா. ஓகேவா? ஸோ இதுலலாம் வந்து அவரு இருந்திருப்பாரு. ஆக்சுவலா வந்து இதுல இருந்திருப்பாரு. இந்த வந்து பஞ்சாப் நவஜீவன் சபா வந்து இவர் ஏற்படுத்திய அமைப்பு. ஓகேவா? இவர் ஏற்படுத்திய அமைப்பு. இது வந்து இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை இணைத்து கொண்ட அமைப்பு. ஓகேவா? அந்த அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது. ஓகே, இது வந்து ஆல்ரெடி இருந்த அமைப்புகள், அதுல வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. ஓகேவா? இந்த ரெண்டும். இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் நவஜீவன் சபா அப்படின்றது இவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பா வந்து இருந்திருக்கும். ஓகே, ஸோ பஞ்சாப் நவஜீவன் சபா அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? 1928 அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனை எப்படி மாத்திருப்பாங்கன்னா, ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேர் மாத்தி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம புரட்சிகர தேசியவாதம் பார்க்கும்போது பார்ப்போம் என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் தலைவர்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி வந்து விளங்கியிருப்பாரு பின்னாடி. ஸோ 1929 ஃபேமஸான ஒரு கேஸ், ஏப்ரல் 8ஆம் தேதி மத்திய சட்டமன்றத்தில், அதாவது நாடாளுமன்றம் சொல்லலாம், அங்கே வந்து குண்டு வீசினார் சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ்ல வந்து அந்த குண்டு வீசியிருப்பாங்க, அது உண்மைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதுல வந்து யாருமே சாகலை, அதுவும் உண்மை. ஆனால் வந்து இவருக்கு மேலே வந்து கேஸ் போட்டிருப்பாங்க, தூக்கு தண்டனை வரைக்கும் போயிருக்கும். ஓகேவா? ஸோ இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுரு, சுகதேவ் அண்ட் ஜஜேந்திரநாத் தாஸ், யாரெல்லாம் இது கேட்டிருந்தாங்க. ராஜகுரு, சுகதேவ், நாங்கள் இல்லை, இல்லைன்னா நான் எழுதியிருப்பேன், நாங்கள் எழுதலை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நம்ம பின்னாடி எங்கேயோ படிக்க போறோம். ஓகேங்களா? யாரெல்லாம்? ராஜகுரு, சுகதேவ், ஜஜேந்திரநாத் தாஸ், இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் உட்பட ஒரு 21 பேர் வந்து கைது செய்யப்படுவாங்க இதுல. ஓகேவா? இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சின்ன வயசு, குற்றம் எதுவும் இவங்க பண்ணலை, நிகழலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாதாடுவாங்க. காந்தி வந்து இறைவன் ஒப்பந்தத்திலே வந்து கேட்பாரு, அவரோட தூக்கு தண்டனையை மரண தண்டனை கூட மாத்துங்க, அது பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க. நான் ஏன் நாத்தியனா இருக்கிறேன் அப்படின்ற கட்டுரையை வந்து பார்த்தீங்கன்னா 1931 லாகூர், 1930, ஓகேவா, 1930 வந்து லாகூர் சிறையில் உட்காந்து எழுதுவாரு. 1931 மார்ச் 23, ஓகேவா? ஸோ மார்ச் 23 வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் சிறையில் வந்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஓகே, அவருக்கு தூக்கு தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1931 மார்ச் 23 வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து மரண தண்டனை இது வந்து 1929 ஏப்ரல் 8 சட்டமன்றத்தில் வந்து குண்டு வீசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லுங்க, 1930 அக்டோபர் 7 அன்னைக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? மரண தண்டனை, அதாவது அந்த கேஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும், மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஓகே, மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். 1931 மார்ச் 23 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாலையில பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய 3 வரையும் தூக்கில் இருப்பாங்க. இவர் வந்து லாகூர் மத்திய சிறையில் இருக்கும்போது 1930 ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. அதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் நாத்தியனாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டுரையும் எழுதியிருப்பாரு. ஸோ பகத்சிங்குடைய பொன்மொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புரட்சி என்ற வாள் கருத்துகள் என்ற சாணைக்கல்லில் கூர்த்திட்டப்படுகிறது. ஓகேவா? புரட்சி அப்படின்ற வாள் வந்து, புரட்சி வந்து கருத்துக்களால் ஆனதுதான். ஓகேவா? அந்த புரட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், வலிமையா இருக்கணுமா, வலிமை இல்லாம இருக்கணும் அப்படின்றது கருத்துக்களால தான். அப்போ புரட்சியை ஒரு வாளுக்கு நீங்க கற்பனை பண்ணிட்டீங்கன்னா அந்த புரட்சி அப்படின்ற வாளை தீட்டக்கூடிய சாணைக்கல் வந்து
கருத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த கருத்துகளுக்கான இது வந்து மென்ஷன் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இவர் பற்றிய ஒரு ஷார்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீதிமன்றத்தில் அந்த பகத்சிங்கோட ஒரு முழக்கம் ஒன்று இருக்கும். அவர் என்ன சொல்லுவாரு, புரட்சி அப்படின்றது வெறுமனே குண்டு எறிகிறதோ இல்ல கை துப்பாக்கியால சுடுவதோ அப்பெல்லாம் கிடையாது. புரட்சி அப்படின்றது மனித குலத்தினுடைய பிரிக்க முடியாத உரிமை அப்படின்றது. சுதந்திரம் அப்படின்றது எல்லாருடைய அனைவரின் அழியாத பிறப்புரிமை. உழைப்பாளிகள் சுதந்திரம் அப்படின்றது எல்லாருடைய பிறப்புரிமை. சுதந்திரம் எனது பிறப்புரிமை சொன்ன பாலகங்காதர திலகர் வந்து ஞாபகப்படுத்துறாரு. உழைப்பாளிகள், சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் இவங்க தான், இந்த புரட்சியாளர்கள் தான். இந்த புரட்சியினுடைய பலிபீடத்துல நான் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதுக்கு முன்னாடி பெருசே இல்லை அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றியது. ஸோ முக்கியமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பிறப்பு இந்த விஷயங்கள்லாம் பார்த்தது போக இவருடைய பஞ்சாப் ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் நடத்திய கட்டுரை போட்டியில் அவர் வந்து வெற்றி பெற்றது. அதாவது கட்டுரையை பரிசு வாங்கினது. புனைப்பெயர்கள் பெண்ணேம் பல்வந்த், ரஞ்சித், வித்ரோஹி அப்படின்ற புனைப்பெயர்கள். அதுக்கப்புறம் கீர்த்தி விவசாய கட்சியினுடைய இதழான கீர்த்தியிலும் வீர் அர்ஜுன் அப்படின்ற செய்தித்தாளில் வந்து எழுதியிருப்பது. ஸோ அதுவும் முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவ்ஜவான் பாரத் சபா, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ரெண்டுலேயும் தன்னை வந்து இணைச்சிருப்பாரு. பஞ்சாப் நவஜீவன் சபால வந்து அவர் அந்த அமைப்பு அப்படின்ற அமைப்பையும் அவர் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. ஓகேவா? இவர் வந்து பஞ்சாப்காரர் பேசிக்காவே. எங்க? லயல்பூர் மாவட்டம், ஜான்வாலா. ஓகே. ஸோ ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக் சொன்னோம்னா அவங்க ரீஜியன்ல வந்து நடந்தது தான். ஸோ ஏப்ரல் 8 1929 வந்து மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசுறாங்க. 30 மரண தண்டனை விதிக்கிறாங்க. 31 மார்ச் மாசத்துல வந்து என்ன பண்றாங்க, அதிகாலையில தூக்கிலே வந்து போடுறாங்க. ஓகேவா? 3 பேர் இவங்க கூட இவரு, ராஜகுரு, சுகதேவ் 3 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கில வந்து வெட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கதையோட இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பர்டிகுலர் கதை அந்த மத்திய சட்டமன்றத்தில் குண்டு போட்டது, அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் அசோசியேஷன் இந்த கதையெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். புரட்சிகர தேசியவாதம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பார்க்குறப்ப பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம யார் பார்க்க போறோம்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இவரும் வந்து முக்கியமான பர்சன். பார்க்கலாம், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் என்ன முக்கியமான சொல்லிட்டு. மௌலானா அப்படின்றது லீடர் அப்படின்ற மாதிரி, தலைவர் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நேதாஜிக்கு எப்படி வந்து நேதாஜினா என்னது, தலைவர் மாதிரி. இது வந்து மௌலானாலும் அவர் லீடர், எங்கள் தலைவர் அப்படின்ற மீனிங்ல தான் அந்த பேருக்கானது வரும். ஓகேவா? அது பேர் வந்து அபுல் கலாம் ஆசாத் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருடைய காலம் வந்து ஈஸி 11/11/1888. ஓகேவா? அப்படியே நீங்க வந்து நேருடைய பிறப்பு சொல்லுங்க 14/11 அப்படித்தானே, நவம்பர் 14. இவர் நவம்பர் 11. அவர் நவம்பர் 14 1889. ஓகேவா? அதாவது டேட்டும் கூடிருச்சு, இயரும் வந்து 1 கூடிருச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 88. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இறப்பு வந்து 58 வந்து இறந்திருப்பாரு, 1958. இது ரொம்ப முக்கியம் இல்லை, ஜஸ்ட் பாத்துக்கோங்க. பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா மெக்கால, சவுதி அரேபியா தான் பிறந்திருப்பாரு. அவருடைய பெற்றோர் வந்து முகமது கைருதீன், அப்புறம் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சொய்கா ஆலியா. ஓகே. இவருடைய தந்தை ஒரு புத்தக ஆசிரியர். இவருடைய சிறப்பு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பிறந்த நாள் தான். ஓகே. தேசிய கல்வி நாளாக இன்னைக்கு வரை கொண்டாடப்படுது. ஓகே. ஸோ நவம்பர் 11 நமக்கு வந்து தேசிய கல்வி நாள். அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகே. இவருடைய பெயர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வி நாள் வந்து கொண்டாடப்படுது. ஏன் வந்து இவருடைய பிறந்த நாள் வந்து கல்வி நாளாக கொண்டாடப்படணும்? ஸோ ஸ்டார்டிங்ல பிரதமரா போட்டாலும் சரி, கல்வி அமைச்சர், நிதி அமைச்சர் போட்டது அந்தந்த ஃபீல்டுல ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்களதான் வந்து இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இவரு வந்து பாத்தீங்கன்னா முதல் கல்வி அமைச்சர், இந்தியாவுக்கான முதல் கல்வி அமைச்சர். அப்போ சம்திங் அவர் வந்து எஜுகேஷன் ஃபீல்டு ஏதாவது பண்றாரு, அதனால கல்வி அமைச்சரா போடுறாங்க. ஸோ அவருடைய பிறந்த நாளை வந்து நினைவு கூறும் விதமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவருடைய பிறந்த நாளையே தேசிய கல்வி தினமா வந்து அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் வந்து இவர் தான். ஸோ இவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்திய தேசிய இயக்கத்துடைய ரீட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன். இந்திய தேசிய இயக்கத்தின் போது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மூத்த தலைவரா வந்து இவர் இருந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மூத்த தலைவரா இருந்திருப்பாரு. அதே மாதிரி சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர். உத்தரப்பிரதேசத்துல ஜாமியா மில்லியா, ஓகே, அந்த கட்டிடத்துடைய அடிக்கல் நாட்டுறதுல முக்கிய பங்காற்றிருப்பாரு. ஓகே. ஜாமியா மில்லியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாமியா மில்லியா
ஜாமியா மிலியா இஸ்லாமியா. ஓகே. ஸோ ஜாமியா மிலியா வந்து அலிகர்ல அடிக்கல் நாட்டினதுல இவருக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்குது. வேற என்ன? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோடைய இல்ல முன்னாடியே மாத்திட்டேன் நினைக்கிறேன். அவர் அந்த நுழைவாயிலுக்கு வந்து இவருடைய பேர் வச்சிருப்பாங்க சம்திங் ஏதோ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1934ல அலிகார்ல இருந்து புதுடெல்லிக்கு வந்து இந்த பல்கலைக்கழகத்தை வந்து மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அலிகார்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கு வந்து மாத்திருப்பாங்க. இப்ப டெல்லியில அந்த ஆர்ச் ஒன்று போட்டிருப்பாங்க நுழைவாயில் கேட்ல, அதுல ஒரு பேர் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 1934ல வந்து அலிகார்ல இருந்து புதுடெல்லிக்கு இந்த ஜாமியா மிலியா வந்து மாத்திருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை இயக்கத்துல இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தன்னுடைய இளம் வயதிலேயே ஆங்கில ஆட்சிக்கு எதிராட்டு பத்திரிகைகள் மூலம் வந்து எழுச்சி ஊட்டினாரு. ஓகேவா? நிறைய பத்திரிகைகள் வந்து எழுதியிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஓகே. கிலாபத் மூவ்மெண்ட் அலி பிரதர்ஸ், மௌலானா சவுகத் அலி, மௌலானா பிரதர்ஸ், அதாவது அலி பிரதர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? சோ அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த கிலாபத் இயக்கம் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துல காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. மீன்ஸ் காந்தியடிகள் சப்போர்ட் பண்ணுது. காந்தியடிகள் கூட இந்தியா ஃபுல்லா வந்து சுற்றுப்பயணம் எல்லாம் பண்றாங்க. இந்த விஷயம் நடக்குது. சோ அப்பதான் இவரும் வந்து கிலாபத்துல இருப்பாரு. ஓகேவா? பேசிக்கா முஸ்லீம் மொழினாலே கிலாபத்துல. சோ இந்த கிலாபத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு. ஓகேவா? சோ தன்னுடைய 35வது வயதிலேயே இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர் ஆகுறாரு. இளம் வயதுல காங்கிரஸுக்கு வந்து தலைவரானவரும் அபுல் கலாம் ஆசாத் தான். நீண்ட நாட்களாட்டு காங்கிரசுடைய தலைவராட்டு வந்து பதவி வகிச்சு வரும் இந்த அபுல் கலாம் ஆசாத் தான். ஓகேவா? சோ 2 விஷயங்கள் மட்டும் நான் வச்சுக்கோங்க. 1923 அவருக்கு வந்து 35 வயசு இருக்குமா? சோ அந்த 1923 காங்கிரஸ் மாநாட்டுல வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. ஓகேவா? மௌலானா முகமது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய நிறைய நாள் பணியாற்றிருப்பாரு சொல்றாங்க இல்லையா? 1940ல இருந்து 45 வரை 6 வருஷம் தொடர்ச்சியா வந்து இவர் தான் காங்கிரஸ் தலைவர் இருந்திருப்பாரு. 1940 டு 45 என்ன நடக்கும்? வேர்ல்டு வார் வந்துட்டு இருக்கும். சோ 45 இந்த வருஷத்துக்கு தான் தொடர்ந்து 6 வருடம் காங்கிரஸ் தொடர்ந்து 6 வருடம் காங்கிரஸுடைய என்னவா இருந்திருப்பாரு தலைவர். ஓகேவா? காங்கிரஸ் உடைய இந்த வருடாந்திர மாநாடு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தால வந்து ஒரு 5 வருஷமா வந்து நடந்திருக்காது. சோ அதுக்கு அந்த டைம்ல வந்து இது ஒரு சட்டப்பூர்வமான இயக்கம் சொல்லிட்டு ஜெயிலாம் போட்டிருப்பாங்க. சோ அந்த ஒரு 5 வருஷத்துக்கு எதுவுமே நடந்திருக்காது. அப்ப அந்த டைம்ல வந்து அவர் 40ல சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நடந்த விஷயங்கள்னால தொடர்ந்து அவரே வந்து பதவியை வந்து கண்டினியூ பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. பதவியை கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். ஸோ 1946ல அதுக்கப்புறம் வந்து ஆச்சார்ய கிருபாலினி வந்து வந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடையும் போது வந்து காங்கிரஸோட தலைவராக இருப்பாரு. 47 அப்புறம் லேட்டஸ்டா வந்து ராஜேந்திர பிரசாத் எடுப்பாங்க. அது வேற கதை. ஓகே. அப்போ காங்கிரஸ்ல இளம் வயதுல வந்து தலைவரானதும் இவர் தான். நீண்ட நாட்கள் வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்ததும் இவர் தான். ஓகேவா? எல்லாருக்கும் மேக்சிமம் ஒரு 2-3 டைம் வந்திருப்பாங்க. 1931 நடைபெற்ற தர்ஷனா சத்தியகிரகத்துல வந்து பங்கேற்றிருப்பாரு. ஓகேவா? என்ன சத்தியாகிரகா? தர்ஷனா சத்தியகிரகத்துல வந்து 31ல பங்கேற்றிருப்பாரு. அல் ஹிலால் அப்படின்ற ஒரு உருது மொழி பத்திரிகை. ஓகேவா? அல் ஹிலால் அப்படின்றது உருது மொழி பத்திரிகை. சோ இந்த உருது மொழி பத்திரிகை வந்து எழுதியிருப்பாரு. எதுக்காகனா இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக வந்து இந்த பத்திரிகை மூலம் வந்து உழைச்சிருப்பாரு. ஓகேங்களா? இப்ப அல் ஹிலால் அப்படி இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அல் ஹிலால் ஓகே யாரு பண்ணது? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பண்ணது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தின் போது காங்கிரஸோட தலைவராக இருந்ததும் இவர் தான். ஓகேவா? நம்ம தெரியும் சுதேசி மூவ்மெண்ட் வந்து நடக்கும்போது நஹியத் உல் உலேமா தேசிய முஸ்லிம் மாநாடு, சிம்லா மாநாடு. ஓகேவா? சோ இதுல எல்லாமே அவர் வந்து கலந்து கொண்டிருக்காரு. நஹியத் உல் உலேமா அந்த மாநாடு, தேசிய முஸ்லிம் மாநாடு, சிம்லா மாநாடு எல்லாத்தையும் கலந்து கொண்டிருக்காரு. சோ இடைக்கால அரசு 1946ல வந்து சூஸ் பண்ணாங்களே அப்போ வந்து கலைத்துறை மற்றும் கல்வித்துறையுடைய அமைச்சரா இருப்பாரு. ஓகேவா? கல்வி மற்றும் கலைத்துறையுடைய அமைச்சரா வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. ஸோ யூஜிசியா இருக்கட்டும், இப்போ நம்ம யூஜிசி, ஏயுசிடிஇ, ஐஐடி காரக்பூர் இந்த முக்கியமான பெரிய கல்வி நிறுவனங்கள் வர்றதுக்கு அடிக்கல் நாட்டினவரும் இவர் தான். ஓகேவா? அவருடைய பீரியட்ல வந்து பண்ணது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ஓகேவா? அதே மாதிரி சுதேசி தயாரிப்புகளை வந்து ஊக்குவிக்கிறது, இந்தியாவுக்கான சுயராஜ்ய திட்டத்துல வந்து காந்தியடிகள் கொள்கைக்கு வந்து உறுதியாக இருந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு பல விதங்கள்ல வந்து பங்காற்றிருக்காரு. ஓகேங்களா? இவருடைய சில படைப்புகள் இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது. அப்புறம் குபார் இ கஃபீர். ஓகேவா? குபார் இ கஃபீர். ஸோ சில எல்லாம் இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியா இருக்கும்.
வேணும்னா தமிழ் கம்ஃபர்டபுள்னா ஓகே. ஓகேவா? குப்பால் இ கஃபீர். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாஸ்கிராக். ஓகேவா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்கிராக். இது எப்படி வேணாலும் ரீட் பண்ணிக்கோங்க. தாஜ்கிராக். சாரி தாஜ்கிரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஜுமனுல் குரான். குரான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த காலத்துல வந்து கொண்டு வந்தது. சாரி இவருடைய முக்கியமான படைப்புகள். ஜஸ்ட் ஞாபகம் இது பெருசா கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி இதுல வந்து கேட்ட கேள்விகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி அமைச்சரா இருந்தது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்கள் தலைவரா இருந்தது. இளம் வயதுல தலைவரானது. அதுக்கப்புறம் அல் ஹிலால் அப்படின்றத எழுதினது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்வி நாளா யார கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் அந்த மௌலானாவுடைய மீனிங்னு கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு மீதி உள்ளதையும் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ படிக்காம இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ மௌலானா அபுல் ஆசாத் முக்கியமானவங்கள நம்ம சிலபஸ் படி போயிட்டு இருக்கோம். இவங்க பேர்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டு தலைகள். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கறது சுப்பிரமணிய பாரதி. சுப்பிரமணிய பாரதியை பற்றி பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமா இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு நான் வந்து எடுத்து சொல்றேன். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல கொடுத்ததை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்றேன். மீதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக போக நிறைய விஷயங்கள்ல பார்க்கலாம். ஓகேங்களா? சுப்பிரமணிய பாரதி இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் சுப்பையா அப்படின்றது தான். இவருடைய காலம் நமக்கு எல்லாரும் தெரியும். 11, 12 அதாவது இந்த குரூப் 4க்காக தமிழ் படிச்ச எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் மறக்கவே செய்யாது இல்லையா? ஸோ படிக்காதவங்க படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 11, 12, 82. ஓகே. அதாவது டிசம்பர் 11 வரிசையா வரும். 11, 12, 82. இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 11/9 சேம் டேட்ல. ஆனால் செப்டம்பர்ல 1921. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயது காலம் தான் அவர்கள் வந்து உயிரோடு இருந்திருப்பாரு. எங்க பிறப்பு? எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம் இல்லைங்களா? அவருடைய பெற்றோர் வந்து சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது. புனை பெயர்கள்ல கொஞ்சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, ஒரு உத்தம தேசாபிமானி. ஓகே. அப்புறம் நித்திய தீரர், செல்லிதாசன், இது எல்லாமே வந்து அவருடைய புனைப்பெயர்கள். இது போக நிறைய புனைப்பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து 11, 12 புக்லயா இல்ல சிறப்பு தமிழ்லயா வரும். நிறைய கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதுல கொடுத்தபடி இவ்வளவு போதும். ஓகேவா? காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, நித்தியதீரர், செல்லிதாசன் சொல்லிட்டு அவரை வந்து அழைச்சிப்பாரு. முக்கியமானது ஒரு உத்தம தேசாபிமானி சொல்லிட்டு நடத்திய முக்கியமான இதழ்கள் வந்து கர்மயோகி, பாலபாரத் அப்படின்ற இதழ்களை வந்து நடத்திருப்பாரு. பாலபாரத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய இதழ், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? ஓகே. இவரோட சிறப்பு பெயர் வந்து சிந்துக்கு தந்தை சொல்லிட்டு ஐ திங்க் பாரதிதாசன் தான் இவர் அப்படி சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்பட்டிருப்பாரு. ஓகே. இவரோட வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது 11வது வயதுல எட்டயபுரம் அரசால தான் இவருக்கு இந்த பாரதி அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்படுது. 11 வயதிலேயே இந்த பட்டத்தை வந்து வாங்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1898 இருந்து 902 வரை காசில வந்து தங்கியிருக்காரு. அங்க இருந்து எட்டயபுரம் மன்றால மறுபடியும் கூற்றுவர் வந்து அரண்மனையில பணியில வந்து அமர்த்தப்படுறாரு. மதுரையில 1904 சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியரா வந்து பணியாற்றுறாரு. ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நாள் வந்து காசியில வந்து தங்கியிருக்காரு. காசில இருந்து மறுபடியும் இந்த மன்னரால தான் கூட்டுறப்படுறாரு. கூட்டு வந்து ஒரு அரண்மனையில வந்து வேலைக்காக வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில வந்து தமிழாசிரியர் வந்து பணியாற்றாரு. 7 ஆண்டுகள் பாட்டு எழுதாம இருக்காரு. கிட்டத்தட்ட 1904ஆம் ஆண்டு பாரதியார் எழுதின பாடல் வந்து விவேக பானு அப்படின்ற இதழ்ல வந்து வெளியே வருது. விவேகா பானு அப்படின்றதுல ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து பாட்டு எழுதுறாரு. ஓகேங்களா? ஸோ இவர் தெரியும் இல்லையா தேசிய கவி. இவர் பேர் என்னது? தேசிய கவி. ஸோ விடுதலை உணர்ச்சி மிக்க பாடல்களை பாடி தள்ளி ஜனரஞ்சகமாட்டு மக்களுக்கு புரியுற இதுல ஓகேவா? புது புது ஸ்டைல் ஆஃப் இதுல வந்து இப்ப கவிதைகள் மாறிடுச்சு. ஆனா அந்த டைம் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்ததுல பாரதியாருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஓகேவா? கொஞ்ச நாட்களாவே எதுவும் இல்லாம இருக்கும். பாரதியார் எல்லா மக்களுக்கும் அதாவது ஒரு ஒரு பொயட்டிக்கா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் புரியும் அப்படின்ற மாதிரி. யாரும் அதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரியானது. ஓகே. ஸோ 1904 விவேகாம்பாளம் அப்படின்ற இதழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து எழுதுறாரு. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்து வெளியே வருது. 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சிச்சு ஒரு புத்தகமும் வந்து வெளியிடுறாரு. ஓகேவா?
1906 தாதாபாய் நவ்ரோஜி 1906 என்ன நடந்திருக்கும், சுயராஜ்யம் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதாவது சுதேசி கடைபிடிக்கிறது, தேசிய கல்விக் கொள்கை வந்து அங்கீகரிப்பு, இதெல்லாம் வந்து 1906 அந்த வங்க பிரிவினைக்கு அப்புறமா நடந்த மாநாட்டுல வந்து நடந்திருக்கும் இல்லைங்களா. 1907 சூரத் மாநாட்டிலையும் கலந்து கொள்றாரு. அதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்றாரு. 1907 பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இயக்கத்துடைய தலைவர்கள் ஒருவரான பிபின் சந்திரபாலை வந்து சந்திக்கிறாரு. அவரை சென்னைக்கு வர வைக்கிறாரு. சென்னையை அழைத்து உரை நிகழ்த்த வைக்கிறாரு. ஓகேவா. சோ அந்த உரை வந்து முக்கியமானது. பிபின் சந்திரபால் பக்கமா நிறைய இளைஞர்கள் வந்து கவரப்பட்டிருப்பாங்க. அங்க எல்லாருமே அதிகமா வந்து தீவிர தன்மை உடையவங்களாம் வந்து மாறி இருப்பாங்க. ஓகேவா. சோ அதுக்கு முன்னாடி சுதேசமித்ரன்ல இவர் வந்து துணை ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. சுதேசமித்ரன்ல தேசியவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து முக்கியமா இந்த வஉசி தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள், அதோடைய விரிவான செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுதேசமித்ரன்ல வெளியிடுவாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா. அப்ப 1907 சூரத் மாநாட்டில் வந்து கலந்து கொண்டது, 1907 பிபின் சந்திரபாலை கூட்டு வந்து சென்னையில பேச வச்சது. சோ இதெல்லாம் முக்கியமானது. பாலகங்காதர திலகர் வந்து அரவிந்த் கோஷ் கூட இணைந்து இந்த சுயராஜ்யத்துக்கு ஆதரவா வந்து செயல்பட்டு இருந்தாரு. ஓகேவா. சோ திலகர் மீதும் அவருக்கு வந்து பற்று. அப்ப என்ன தெரியுது, இவர் வந்து தீவிர தேசியவாதத்தை வந்து அதிகமா ஆதரிச்சிருக்காரு. அவங்க கூட டிராவல் பண்ணிருக்காரு. சோ திலகர் மீது பாத்தீங்கன்னா அவருக்கு ஆழ்ந்த பற்று. திலகருடைய டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற ஒரு புக்கு, ஓகேவா. டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற அந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து மொழியாக்கம் பண்ணிருப்பாரு. இவருடைய குரு யாருன்னு சொல்லி கேட்பாங்க. நிவேதிதா. சோ நிவேதிதா வந்து பாத்தீங்கன்னா இவருடைய குருவாக இருப்பாங்க. இந்த நிவேதிதா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விவேகானந்தருடைய மாணவி. விவேகானந்தரின் மாணவி. சோ விவேகானந்தரின் மாணவி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிவேதிதா அப்படின்றவங்க. சோ அந்த மாணவியான சகோதரி நிவேதிதா வந்து இந்த இவரு தன்னுடைய குருவா வந்து ஏற்றுக்கொள்வாரு. 1908 வஉசிக்கு எதிராக ஆங்கில அரசு தொடர்ந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா சாட்சி வழங்கியிருப்பாரு இவருக்கு சப்போர்ட்டிவா, வஉசி சப்போர்ட்டிவாட்டு. இதனால ஆங்கில அரசு வந்து பாத்தீங்கன்னா இவரையும் கைது செய்யறதுக்காக ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருப்பாங்க. அதனால அவர் என்ன பண்ணிருப்பாரு, இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு பாண்டிச்சேரியில பிரெஞ்சுக்காரங்களுடைய தயவுல அங்க போய் தப்பிச்சு ஒளிஞ்சிருப்பாரு. ஏன்னா பிரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ரீஜன். சோ அவங்க வந்து வரமாட்டாங்க. சோ ஈஸியா போய் அங்க ஒளிஞ்சிக்கலாம் சொல்லிட்டு போயிருப்பாரு, இவரை பிடிச்சிருவாங்க சொல்லிட்டு. அங்கிருந்தும் பத்திரிகைகள்லாம் வெளியிட்டு இருப்பாரு. தினசரி பத்திரிகை, வார இதழ்கள், மாத இதழ்கள் எல்லாத்தையும் தன்னுடைய படைப்பை வந்து தொடர்ந்து வெளியிட்டு தான் வந்துட்டு இருந்தாரு. தமிழ்ல சித்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு கருத்து படங்கள் கொண்ட ஒரு இதழை வந்து நடத்தி வந்திருப்பாரு. ரொம்ப முக்கியமானது சித்திரவாளி. ஓகேவா. ஸோ சித்திரவாளி அப்படின்றது ஒரு மொத்தம் சித்திரங்கள் மட்டும் தான் இருக்கும். கார்ட்டூன் கைண்ட் ஆஃப் ஒரு மேகசின். ஓகேவா. கார்ட்டூன் மட்டுமே. ஸோ முதல்ல தமிழ்ல அந்த கார்ட்டூன் படங்களை யூஸ் பண்ணி ஒரு இது விடலாம் அப்படின்னு யோசிச்சது வந்து இவர் தான் விட்டுருப்பாரு. அது வந்து ஃபெயிலியர் ஆகிருங்க. அதுவும் வந்து இந்தியா விஜயா அப்படின்ற 2 மேகசின் எடுத்துட்டு இருப்பாரு. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்து படங்களை எல்லாம் வந்து வெளியிட்டு இருப்பாரு. ஓகேவா. ஆமா, அது வந்து செயல்படுத்திருக்க முடியாது. ஆக்சுவலா என்னன்னா சித்திரவாளி வந்து வெறுமனே கருத்து படங்கள் மட்டுமே, அதாவது இந்த கார்ட்டூன் மட்டுமே இருக்கிறது மாதிரி. ஓகே. சோ அது ஒண்ணு பண்ணலாம் நினைப்பாரு. ஆனா முடியாம போயிருக்கும். ஆனா இந்தியா விஜயா அப்படின்ற இதழ்கள் ஆல்ரெடி அவர் வெளியிட்டு இருப்பார் இல்லையா, அதுல இந்த கருத்து படங்கள் சேர்ந்து வர மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாரு. ஓகேவா. சோ ஆங்கில அரசு வந்து பாத்தீங்கன்னா 1909 இவருடைய படைப்புகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடை வைக்கிறாங்க. இவர் வந்து பிரசுரிக்க கூடாது, இவரை பப்ளிஷ் பண்ணக்கூடாது, பண்ணாத குற்றம் தண்டனை சொல்லிட்டு 1920 வந்து இவர் யானை நம்ம திருவல்லிக்கேணியில வந்து பார்த்தசாரதி கோயில்ல யானை தாக்கி உயிரிழந்தா சொல்றாங்க. நிறைய ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது ஒருத்தருக்கும். என்ன பண்றா பாருங்க இவரு 1918 அப்புறமா முதல் உலகப் போருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடலூருக்கு வராரு. கடலூருக்கு வர டைம்ல இவர் வந்து கைது செய்யப்பட்டாரு. கைது செஞ்சு 3 வார காவல் வச்சுட்டு மறுபடியும் விடுதலை பண்ணிடுறாங்க. ஸோ விடுதலையான அப்புறம் 1920 சென்னைக்கு நம்ம இங்க பார்த்தசாரதி கோயிலுக்கு வரும்போது, திருவல்லிக்கேணி வரும்போது யானை தாக்கி உயிரிழந்ததா வந்து சொல்றாங்க. ஓகேவா. ஸோ பாரதியாருடைய நூல்களை வந்து தமிழ்நாடு மாநில அரசு 1949 நாட்டுடைமை ஆக்கிருச்சு. ஓகேவா. 1940 பாரதியுடைய நூல்கள் வந்து தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. ஓகேவா. சோ பாரதியாருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்குது. இந்தியாவிலேயே முதலா நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியமும் பாரதியாரோட தான். ஓகேவா. இந்தியாவிலே இந்தியாவில் முதன்முறையாக ஓகே நாட்டுடைமையாக்கப்பட்டதும் இந்த பாரதியுடைய இந்த இலக்கியங்கள் தான்.
ஸோ மகாகவிக்கு பாரதிக்கு மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி ஐயங்கார் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து இந்த மகாகவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு. பாரதியாருடைய இப்போ ஒரு படம் இருக்கு இல்லையா, இந்த முண்டாசு காரன். ஸோ கழுத்துல ஒரு ஸ்கார்ப் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீசை அப்படி நல்லா வளைஞ்சிருக்கும், தலையில ஒரு தலைப்பாகை முண்டாசு இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதோ வரைகிறேன். ஸோ இப்போ ஒரு படங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அந்த கமலஹாசன் கூட தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில்லையா வச்சிருப்பாரு, இது அதே மாதிரி அவர் பேச இது பண்ணி பார்த்துருப்பேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இருக்கிற படம். அந்த படத்தை வரைஞ்சவர் ஆர்யா அப்படின்ற பாஷ்யம். இவரை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பாரதியார் பற்றி. இந்த ஆசிரியர் பத்திரிகையாளராக எங்கெல்லாம் இருந்தாலும் பார்க்க முன்னால ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் இல்லை சுப்பையான்னு சொல்றது தான். காலம் வந்து 11/12/82 ஞாபகம் இருக்கும். 21 இறந்துருப்பாரு. எங்க? எட்டயபுரம், தூத்துக்குடி. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் அம்மா அப்பா சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மை அம்மாள். புனை பெயர்கள்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து நடத்திய இதழ்கள் கர்மயோகி, பாலபாரத். அதில் பாலபாரத் இங்கிலீஷ்ல இருந்து சிறப்பு பெயர் சிந்துக்கு தந்தை அப்படின்றது. 11ஆம் வயதிலேயே எட்டயபுரம் அரசால வந்து பாரதி அப்படின்ற பட்டம், கவி பாடும் சிறப்பு பெற்றதுனால அவருக்கு அந்த பாரதி அப்படின்ற பட்டம். ஸோ பாரதி பட்டம் இதுதான் கொடுப்பாங்க. கவி பாடும் சிறப்பு இருந்தால் பாரதி பட்டம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில காசி போயிறாரு. மறுபடியும் இந்த மன்னர் கூட்டு வந்து அரண்மனையில் ஒரு வேலை உட்கார வைக்கிறாங்க. மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில வந்து தமிழாசிரியா வந்து பண்ணிட்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா 1904 விவேகா பானு அப்படின்ற இதழில் வந்து பாடல் எழுதுறாரு. அப்புறம் சூரத் மாநாட்டில் கலந்து கொள்றாரு. பிபின் சந்திராபாலை கூட்டு வந்து பேச வைக்கிறாரு. அப்புறம் தீவிரவாத தேசியவாதிகள் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு. திலகருடைய டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற புத்தகத்தை வந்து தமிழ்ல மொழியாக்கம் பண்றாரு. மத குருவாக தன்னுடைய குருவாக நிவேதிதா, விவேகானந்தருடைய சீடரான விவேகானந்தருடைய மாணவி சீடரான நிவேதிதாவை குருவா வந்து ஏற்றுக்கிறாரு. சித்திரவாளி அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகத்து பேர்ல சித்திரங்கள் மட்டுமே உள்ள ஒரு இதை வந்து படைக்க விரும்பினாரு. ஆனா முடியாம போயிட்டு, ஆனா இந்தியா விஜய் அப்படின்ற அல்ல நடத்தின பத்திரிகைகள்ல அதை பண்ணிட்டு இருந்தாரு. ஆங்கில அரசுடைய படைப்புகளுக்கு எப்ப தடை வைத்ததுன்னா 1909. இயர்லாம் முக்கியம். திருவல்லிக்கேணி பார்த்தசாதி கோயில்ல வந்து யானை தாக்கி உயிரிழந்ததா சொல்லப்படுது. 1949 பாரதிய நூல்களை தமிழ்நாடு அரசு நாட்டுடைமையாக்கிச்சு. இந்தியாவிலே நாட்டுடைமை செய்யப்பட்ட முதல் இலக்கியம் இவருடைய தான். ஓகேவா? பாரதிக்கு மகாகவி பட்டத்தை வந்து ராமசாமி ஐயங்கார் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாரதியினுடைய இப்ப இருக்க படத்தை வரைந்தது யாருன்னா ஆர்யா என்ற பாஷ்யம் அவர் தான். ஓகே. ஸோ பத்திரிகை ஆசிரியராக பார்த்தீங்கன்னா 1904 இருந்து 6 வரை சுதேசமித்ரன்ல உதவி ஆசிரியர் இருந்திருப்பார். ஓகேவா? சுதேசமித்ரன் அந்த ஹிந்து வந்து சுப்பிரமணிய ஐயர் ஸ்டார்ட் பண்ணது. அதுல அவர் தான் எடிட்டர். இவர் வந்து பாரதிய உதவி ஆசிரியராக வந்து இருந்திருப்பாரு. அப்புறம் 1905-6 டைம்ல வந்து இந்தியா அப்படின்ற வார இதழ் நடத்திருப்பாரு. மகளிருக்கான வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு இதழ் நடத்திருப்பாரு. அப்புறம் சூரியோதயம், கர்மயோகி, தர்மம், பாலபாரதம் அப்படின்றது பாலபாரதம் யங் இந்தியா. ஓகேவா? யங் இந்தியா அப்படின்ற ஒரு ஆங்கில இதழ். நம்ம தமிழ்ல வந்து பால, யங்னா பால. ஓகே, பாலகன் சொல்லுவாங்களே இளமை பருவத்தை. ஓகேவா? பால வயதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாரத்ன்றது இந்தியா. ஸோ பாலபாரத் அப்படின்ற ஒரு யங் இந்தியா அப்படின்ற ஒரு இதை வந்து எழுதியிருப்பாரு. ஓகே. சரி, வேற என்ன படைப்புகள் பார்த்தீங்கன்னா ஞான ரதம், சந்திரிகையின் கதை, தராசு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் எல்லாமே பாரதியுடைய படைப்புகள்ல முக்கியமான படைப்புகள். ஓகேங்களா? நிறைய படைப்புகள் இருக்குது. அதான் முக்கியமான படைப்புகள். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், தராசு, சந்திரிகையின் கதையெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஞான ரதம் இதுல கொடுத்துருக்கு எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாரதியார். ஸோ ஆசிரியர் பணி எங்கதான்? சுதேசமித்திரன்ல உதவி ஆசிரியர், இந்தியா, சக்கரவர்த்தினி, ஓகே, அது மகளிர் வார இதழ், சூரியோதயம், கர்மயோகி, தர்மம் எல்லாத்துலயும் வந்து பணியாற்றிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாரதியார் பற்றியது. அடுத்து வந்து வாவு சிதம்பரனார் பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் அப்படின்றதான் அந்த வாவுடைய விரிவாக்கம். ஓகே, வள்ளிநாயகம் சிதம்பரம் அப்படின்றதுடைய விரிவாக்கம் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப முக்கியமான பர்சன். கொஞ்சம் பார்ப்போம், நிறைய விஷயம் சம்மந்தப்பட்டிருப்பாரு. ஏதாவது பாயிண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து யூனிட் 8 கவர் ஆகும்போது அங்கே நமக்கு எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? எனக்கு வந்து தமிழ் ஆட்களை பற்றி ஃபுல்லாக ப்ரீஃபாக படிப்போம் நம்ம. அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. அதனால அதை பற்றி கவலைப்பட வேணாம். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5. இது நிறைய பேருக்கு மறக்காது, முக்கியமானது கூட. ஓகே, செப்டம்பர் 5 1872 பிறக்கிறாரு. நவம்பர் 18 வந்து இறக்குறாரு. அது முக்கியம் கிடையாது, எப்போ பிறக்கிறாரு அப்படின்றது. அவருடைய பர்த் டேட் வந்து ரொம்ப முக்கியம், செப்டம்பர் 5. ஓகேங்களா? ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி. ஓகேவா? ஸோ இவரும் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்தவர் தான்.
அவர் பாரதியார் வந்து எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் இல்லைங்களா, இப்போ தூத்துக்குடி மாவட்டம். பெற்றோர் வந்து உலகநாதன் பரமாய அம்மாள். ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா வி அண்ணாவி, கிருஷ்ணன், கணபதிய, ஹரிகரன், இதெல்லாம் இவங்கெல்லாம் இவருடைய ஆசிரியர்களா இருந்தாங்க. இவருடைய வாழ்க்கை 1892 வந்து பால கங்காதர திலகருடைய இதனால ஈர்க்கப்படுறாரு. அவருடைய சீடர் ஆகுறாரு. ஓகேவா. ஸோ அவருடைய வழியில வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றாரு. 95 வந்து வழக்கறிஞர் ஆகுறாரு. எங்க ஒட்டப்பிடாரத்துல வந்து வழக்கறிஞர் ஆகுறாரு. ஸோ வஉசி வந்து எப்பெல்லாம் சென்னைக்கு போறாரோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரை சந்திக்கிறத வந்து வழக்கமா கொண்டிருக்காரு. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானவர். ரொம்ப க்ளோஸ் அவங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1908 ஒரு சம்பவம் பார்த்தோம் இல்லையா, வஉசிக்கு எதிராட்டு வந்து ஆங்கில அரசு ஒரு வழக்கு தொடுக்கும். அதுல வந்து ஆதரவா சாட்சி கொடுத்துருப்பாரு. அந்த பாயிண்ட் இங்க இல்லைங்களா? ஓகே, பரவாயில்ல. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா 1908 இவருக்கு எதிராக தொடக்கப்பட்ட இந்த வழக்குக்கு அவர் வந்து ஆதரவா போய் சாட்சி வழங்கியிருப்பாரு. ஓகேவா. வஉசிக்கு எதிராக தொடக்கப்பட்ட வழக்குக்கு பாரதியார் வந்து சாட்சி. ஸோ இவங்க க்ளோஸ். சென்னைக்கு எப்பெல்லாம் போறாரோ அப்பெல்லாம் வந்து பாரதியார் சந்திப்பதை வந்து வழக்கமா வச்சிருக்காரு. ஸோ வஉ சிதம்பரம் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா வியாபார சங்கம், தொழிலாளர் சங்கம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ பேசிக்கலி அவர் வந்து என்ன ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் ஒரு பிசினஸ் மேன். ஓகேவா. ஸோ வியாபார சங்கம், தொழிலாளர் சங்கம்லாம் நிறைய வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. முக்கியமா அந்த சுதேசி தர்ம நெசவாளிகள் சங்கம், அதே மாதிரி சுதேசி கூட்டுறவு அங்காடிகளை வந்து தூத்துக்குடியில ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா. கூட்டுறவு அங்காடிகள்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகே. அதே மாதிரி நெசவாளிகளுக்கான சங்கம், இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப இவர் தோற்றுவிச்ச முக்கியமான சங்கங்கள் இந்த ரெண்டும் வந்துடும். அதோட ரொம்ப முக்கியமானது தூத்துக்குடி டு கொழும்புக்கு இடையில ஒரு கப்பல், 2 கப்பல் வந்து ஓட்டியிருப்பாரு. கப்பல் ஓட்டி தமிழ்னு சொல்லுவாங்க இவரை, தெரியும் இல்லையா. ஸோ அப்போ சுதேசி கப்பல் நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகே. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, SSNC, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஓகேவா. ஸோ 1905 வந்து பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை வந்து வரும்போது அதுல இருந்து ரொம்ப தீவிரமா அரசியல்ல வந்து இவர் ஈடுபட்டாரு. ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி ஈடுபட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்ததுல அந்த தீவிர தேசியவாளருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா. ஸோ இவருடைய பங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருந்து அதுக்கப்புறம் இவருடைய எல்லாமே வேற மாதிரி இருந்து அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா. 1907 வந்து சூரத் மாநாட்டில் வந்து கலந்து கொள்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வந்து கலந்து கொள்றாரு. இந்த மாநாட்டில் மிதவாதிகள், தீவிரவாதிகள் சொல்லி ரெண்டா பிரிஞ்சுருவாங்க. மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சுருவாங்க. வஉசி வந்து பாத்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் ஆதரவுக்கு அவரு கூட டிராவல் பண்ணுவாரு. ஸோ தமிழ்நாட்டில் காங்கிரஸுடைய கொள்கைகளை தீவிரமா பரப்புனதுல இவருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா. லாஸ்ட்ல இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டிருப்பாங்க. அதுல வந்து 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருப்பாங்க. அது போக 1907 வந்து பிபின் சந்திரபால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டு வந்து பேச வச்சிருப்பாரு இல்லையா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து தீவிர தேசியவாதிகள், இவங்க எல்லாம் ஒரே கேங்கு தான். அப்ப பிபின் சந்திரபால் 1907 மார்ச் 9 வந்து விடுதலை செய்யப்பட்டு தமிழ்நாட்டுல சுதேசி இயக்க விடுதலை செய்யப்பட்டிருப்பாரு. அந்த டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுதேசி தினமாட்டு தமிழ்நாட்டுல கொண்டாட முடிவு பண்ணிருப்பாங்க. குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி இருந்த ரீஜன் அங்க வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவரு கூட இன்னொருத்தரும் உண்டு. ஓகேவா. சுப்பிரமணிய சிவா. ஓகேவா. வஉசி, சுப்பிரமணிய சிவா எல்லாமே கூட சேர்ந்து இயங்கின ஒருத்தங்கலாம். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு பக்கம், சுப்பிரமணிய சிவா 1908 ஜூலை 7 வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில வந்து அடைக்கப்படுறாங்க. ஸோ இதான் சூரத் மாநாட்டில் கலந்து கொள்றது, அதுக்கப்புறம் ரெண்டா பிரியுது, அதுக்கப்புறம் இவர் திலகர் பக்கமா நிற்கிறாரு, மீன்ஸ் தீவிர தேசியவாதத்தின் பக்கமா நிற்கிறாரு. தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை. அப்புறம் அந்த பிபின் சந்திரபால் விடுதலை அடைந்தத சுதேசி தினமா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதுல வந்து 2 விஷயம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கணும், இவரை பற்றி பார்க்கும்போது. ஒன்று வந்து கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம், இன்னொன்று வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். ஸோ இது இல்லை அப்படின்றது ஏன் இல்லைன்னா யூனிட் 8 நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், அதனால அங்கே இல்லை. ஆனால் இங்கே வந்து சில விஷயங்கள் மட்டும் ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால சொல்லிடுறேன். ஸோ இந்த பஸ் இந்த கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சூரத் மாநாடு இப்போ 1907 சூரத் மாநாட்டில் வந்து பங்கேறிட்டு ஊர் திரும்புறாங்க வஉசி. இங்க வந்து ஒரு அரசியல் அமைப்பை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு நல்ல பேச்சாளரை வந்து தேடிட்டு இருக்காரு. ஓகேவா. ஸோ என்னதான் கருத்துக்கள் சிந்தனைகள் இருந்தாலும் மக்கள் மத்தியில போய் சேரணும்னா நல்ல பேச்சாளர் தேவை இல்லையா. அப்பதான் சுப்பிரமணிய சிவா அப்படின்னு ஒருத்தர் வந்து சந்திக்கிறாரு. யார்?
சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய பாரதியார் கிடையாது, சுப்பிரமணிய சிவா அப்படின்னு ஒருத்தர் வந்து சந்திக்கிறாரு. ஓகேவா? ஸோ சுப்பிரமணிய சிவா அப்படின்ற 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல 2 பேரும் தூத்துக்குடி கடற்கரையில தினந்தோறும் பொதுக்கூட்டங்கள்ல வந்து பேசுறாங்க. ஓகேவா? 2 பேரும் தினந்தோறும் பொதுக்கூட்டங்கள்ல வந்து பேசுறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1908 இந்த கோரல் மில் தொழிலாளர்கள் வந்து ஒரு படும் மோசமான வேலை சூழ்நிலை, வாழ்க்கை சூழல். ஸோ இங்க வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க போதிய ஊதியம் இல்ல, அதிக நேரம் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட வாழ்க்கை சூழல் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்றப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே இவருடைய பார்வைக்கு வந்து வருது. ஓகேவா? யாருடைய பார்வைக்கு வருது? இந்த வஉசி பார்வைக்கும் சுப்பிரமணிய சிவாவுடைய பார்வைக்கும் வருது. ஸோ அவங்களால இவங்களுடைய உரைகளை வந்து கேட்கிறாங்க. இவங்க சொல்றதை கேட்டு அவங்க வந்து ஒரு வேலை நிறுத்தத்துல வந்து ஈடுபடுறாங்க. ஓகேவா? அப்போ கோரல் பருத்தி நூற்பாலைகள் தொழிலாளர்கள் வந்து மார்ச் 1908 வேலை நிறுத்தத்துல வந்து ஈடுபடுறாங்க. திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலும். ஸோ தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறது அப்படின்றதே இப்பவும் கொஞ்சம் அவ்வளவு ஈஸியா நடக்காது. ஸோ அந்த டைம்ல நடக்காது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு அடிமைத்தனமான முறையிலாம் வாழ்ந்துருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறாங்க. திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் நூற்பாலை தொழிலாளர்களை அணிதிரட்டுவதில் வஉசி சுப்பிரமணிய சிவாவோட ரொம்ப க்ளோஸா இருந்து எல்லா விஷயத்தையும் பண்றாரு. ஓகேவா? தொடக்கத்துல வஉசிக்கு நிறைய கொடுமையான வகையில 2 ஆயுள் தண்டனைகள்லாம் வழங்கப்பட்டது. இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த அந்த இடத்துல. வஉசி வந்து யாராவது சொல்ல கேட்டிருப்பீங்க, கொண்டாட மறந்த தலைவர் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவரை அந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு வேலை நிறுத்தம் அப்படின்றது அகமதாபாத் மிஸ்டேக் நம்ம வந்து படிச்சிருப்போம், காந்திஜி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய விஷயமா வந்து கருதப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இவருக்கு ஆதரவு சப்போர்ட் அதிகம். இவரை பிடிச்சி ஜெயிலில் போடும் போதெல்லாம் கலகமே வெடிக்கிற அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமானது. இது 2 தலைவர்களையும் கைது பண்ணிடுவாங்க. ஸோ கைது பண்ணி இந்த செய்தி வந்து எல்லாத்துக்கும் பரவுது. திருநெல்வேலியில கலகங்கள்லாம் வெடிக்குது. காவல் நிலையம், நீதிமன்றம், முக்கியமான அரசு அலுவலகங்கள் எல்லாமே தீக்கிரையாக்கப்படுது. ஸோ காவலர்கள் துப்பாக்கி சூடு நடத்துவாங்க எதிர்த்து. அதுல வந்து 4 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வஉசி மேல இவங்களுக்கு பிரிட்டிஷுக்கு செம்ம கோவம். லாஸ்ட்ல சிறையில வந்து அவரை செக் இழுக்கிறதுக்கும் தள்ளுவாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து செக் இழுக்க வைக்கப்பட்டிருப்பாரு. ரொம்ப கொடுமையா வந்து அவரை ட்ரீட் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகேவா? அப்போ கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் இங்க நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு லைன்ல கொடுத்துருக்கேன். கதை தான். வஉசி சுப்பிரமணிய சிவாவுடைய உரைகளால் தூண்டப்பட்டு தான் அவங்க வந்து அந்த வேலை நிறுத்தத்தை வந்து ஈடுபடுறாங்க. ஸோ ஏன் ஈடுபடுறாங்க? அவங்க கடுமையான ஒரு சூழல்ல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் இவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இது ஒண்ணு. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் 1906 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? எல்லாரும் வந்து தனித்தனியா ஸ்கூல் கட்டலாம், புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க, காலேஜ் கட்டுறாங்க, நமக்கான எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியர்களுக்கான விஷயங்களை இந்தியர்களே பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, ஓகேவா? ஸோ அப்படின்ற ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை வந்து ஒரு ஷேர்ல தான் ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஆங்கிலேயர்களுடைய முற்றுரிமையை எதிர்ப்பதற்காக கடல்ல வந்து நீங்க மட்டும் பண்ணணுமா, எங்களுக்கு சொந்தம் இல்லையா, நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கப்பல் விடுறாரு. ஓகே, மொத்த முதலீடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா டிவைடட் பை 40,000 ஷேரா போடுறாரு. ஓகேவா? 40,000 ஷேரா வந்து போடுறாரு. அப்போ ஒரு ஷேர் எவ்வளவு ரூபாய் வரும்? 25 ரூபாய். ஓகேவா? ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா அப்போதைய காசுக்கு 25 ரூபாய். ஓகே, ஸோ நீங்க ஒரு 25 ரூபாய் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கப்பல் நிறுவனத்துல ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வந்து ஒரு போடுறாரு. ஸோ எல்லாரும் வந்து முன் வராங்க. இந்தியா, இலங்கை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்க மட்டும்தான், அதாவது வெளியே ஐரோப்பியா சம்திங் அவங்களாம் அவரோட ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஷேர் வாங்கிக்கிறாங்க. ஸோ அரவிந்த கோஷ் உட்பட எல்லாருமே இதை வந்து பாராட்டி இவங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க. நிறைய ஷேர் வந்து விற்பனை ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அரவிந்த் கோஷ் வந்து அவங்க தெரிஞ்சவங்களாம் சொல்லி நிறைய ஷேர் வாங்குறதுக்கு. ஓகேவா? இவருக்கு இப்போ வந்து 10 லட்சம் ரூபா இருந்தால் 2 கப்பல் வாங்கிடலான்ற மாதிரி ரன் பண்ணிடலாம் இருக்குது. ஒரு 40,000 பேர் தேவைப்படுது. 40,000 ஒரு 25 ரூபாய் தேவைப்படுது. இல்ல 40,000 பேர் தேவையில்லை, 40,000 பங்குகள் போதும். இப்போ உங்கள்கிட்ட வந்து 100 ரூபாய் தான், நீங்க 4 ஷேர் வாங்கிக்கலாம் அப்படின்ற கணக்கு தான். ஓகேவா? ஸோ இதுல முக்கியமான 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டித்துரை, ஹாஜி பக்கீர் முகமது. ஓகேவா? இந்த 2 பேர் நான் வச்சுக்கோங்க. இவங்க தான் அதிகமான ஷேர் வாங்கி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. பாண்டித்துரை, அப்புறம் ஹாஜி பக்கீர் முகமது.
ஓகேவா, அதிக ஷேர் வாங்கி ஹெல்ப் பண்ணது. ஸோ இவருடைய முன்னெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பெரிய பெரிய தலைவர்களால் எல்லாம் வந்து பாராட்டப்படுகிறது. சுதேசி கப்பல் நிறுவனத்துடைய வெற்றி குறித்து லோக்மானிய திலகர் வந்து தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகைகள்ல எழுதுறாரு. ஓகேவா, ஸோ திலகருடைய பத்திரிகைகள் 2, கேசரி அண்ட் மராட்டா. ஸோ கேசரி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கேசரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேசரி அப்படின்றது மராத்திய மொழியில எழுதப்பட்ட ஒரு பத்திரிகை. அதே மாதிரி நமக்கு இன்னொரு பத்திரிகை நமக்கு வந்து மராட்டான்றது ஆங்கில மொழியில அவர் வெளியிட்ட ஒரு பத்திரிகை. ஸோ இந்த 2 பத்திரிகைகள் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இந்த விஷயங்களை பற்றிலாம் வந்து எழுதுறாரு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப பாராட்டி எழுதுறாரு. ஸோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது. ஸோ அந்த 2 கப்பலுடைய பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா காலியா மற்றும் லாவோ. ஓகேவா, ஸோ கேலியோ இல்லைன்னா காலியா. ஓகேவா, இப்படி வச்சுக்கோங்க, கேலியோ மற்றும் லாவா. ஓகே, ஸோ இந்த 2 கப்பல்களை வந்து வாங்கி ஓட்டுறாரு. தூத்துக்குடி டு கொழும்புக்கு இடையில வந்து ஓட்டுறாரு. ஓகேவா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம். அப்போ சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வந்து கப்பல் நிறுவனத்தை நடத்திருப்பாரு. ஓகே, இங்கிலீஷ் வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஓகே, SSNC நீங்க பார்த்தாலும் அதுதான். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இவர் சொல்லும்போது உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதேச தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம், சுதேசி கூட்டுறவு அங்காடி ஞாபகம் வரணும், சுதேசி கப்பல் நிறுவனம் வந்து ஞாபகம் வரணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு விஷயம், இன்னொன்று சொன்னேன், கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் ஞாபகம் வரணும். 4 விஷயங்கள் முக்கியமாக வந்து ஞாபகம் வரணும். ஸோ அடுத்து இவருடைய முக்கியமான படைப்புகள். ஸோ படைப்புகள் பற்றி பார்க்கும்போது மெய்யறிவு, மெய்யறம், ஓகே, கடவுளும் பக்தியும், கடவுள் ஒருவரே, இதெல்லாம் இவருடைய முக்கியமான படைப்புகள். இது போக வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள்லையும் இவருடைய பங்களிப்பு வந்து முக்கியமானது. நிறைய பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ பத்திரிகைகளில் பார்க்கும்போது நமக்கு வந்து வஉசி அப்படின்ற பேர்லேயே வந்து எழுதினாரு. விவேகபானு. ஓகே, ஸோ இந்த விவேகபானு எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அது வந்து இவர் நடத்தின பத்திரிகைகளில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி எழுதிய பாடல் வந்து ஒரு லாங் டேர்முக்கு அப்புறமா வெளியாயிருக்கும் 1904. அப்புறம் இந்து நேஷன், தி நேஷனல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதின பத்திரிகைகள். ஸோ இவரை பெருமைப்படுத்தும் விதமாட்டு இவருடைய பேரில் வந்து இவருடைய ஃபோட்டோ போட்டு அஞ்சல் தலை வெளியீடு வந்து 1972 அரசாங்கம் பண்ணாங்க. அது வந்து இவருடைய ஃபேமஸ் ஆனது. ஓகேங்களா, அப்போ நமக்கு இவரை பற்றி ஞாபகம் வைக்கனாலே நான் சொன்ன அந்த 4 விஷயங்கள், சுதேசி தர்ம நெசவாளிகள் சங்கம், சுதேசி கூட்டுறவு அங்காடிகள், ஓகேங்களா, சுதேசி தர்ம நெசவாளிகள் சங்கம், சுதேசி கூட்டுறவு அங்காடி, சுதேசி கப்பல் நிறுவனம், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நமக்கு கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். ஓகேவா, அந்த 4 விஷயங்கள் நமக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரணும். அப்புறம் வந்து மெய்யறம், மெய்யறிவு, கடவுளும் பக்தியும், கடவுள் ஒருவரே. அப்புறம் பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா விவேக பானு ஞாபகம் வரணும், இந்து நேஷன், தி நேஷனல், எல்லாமே இவருடைய பத்திரிகைகள். ஓகேவா, ஸோ வேற எல்லாம் காமன் திங்ஸ் தான். இது நம்ம இன்னும் யூனிட் 8ல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆகும். ஓகேங்களா, அடுத்த யாரை பற்றி பார்க்க போறோம்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா, ராஜாஜி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் அவர் தான் ராஜகோபாலாச்சாரி. இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி கேட்டுக்காங்க. ஓகேங்களா, ஸோ டிசம்பர் 10, 1878. ஒரு மேக்ஸ் ஃபாலோயிங்ல ஒரு 4 பேருடைய பிறந்த வருடத்தை மட்டும், ஸோ இந்த மாதிரி டேட்டை மட்டும் கொடுத்து விட்டாங்க. ஸோ அதனால வந்து எல்லா இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இறப்பு கூட எவ்வளோ முக்கியம் தெரியல, ஆனால் டிஎம்பிசி நம்ப முடியாது. ஆனால் பிறந்த காலத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ எங்கன்னா பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா துரப்பள்ளி, ஓசூர், கிருஷ்ணகிரியில் வந்து அவருடைய பிறப்பு. இவருடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி வெங்கட்ராயா அண்ட் சிங்காரம்மா. ஸோ வந்து ஓசூர்காரரு, கிருஷ்ணகிரிக்காரரு அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. ஸோ சிறப்பு பெயர் இவர் வந்து சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலத்தில் வந்து வழக்கறிஞராக பணியாற்றுறாரு. 1906 வந்து கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தொடரில் வந்து கலந்து கொள்றாரு. ஓகே, 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து கலந்து கொள்றாரு. 1914 திருச்சி சமூக சீர்திருத்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இவர் ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய பணியை ஸ்டார்ட் பண்றாரு. காங்கிரஸ்ல தன்னை வந்து இணைத்துக் கொள்றாரு. முதல்ல 1906 தான் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்கிறாரு. ஸோ 1907 சூரத் மாநாட்டிலே வந்து பங்கேற்றிருப்பாரு. ஸோ 1914 திருச்சி சமூக சீர்திருத்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேவா, அதே மாதிரி 1916 பாருங்க தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ தமிழுக்கு ராஜாஜி ஆற்றிய பங்களிப்பு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பங்களிப்பு பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இவரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1917 to 21 சேலம் நகரசபை தலைவராக வந்து பணியாற்றிருப்பாரு. இது முக்கியம், இவர் ஆரம்ப கால ஒரு பதவி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம்
ஸோ 1919 தன்னை அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஆகிறாரு. ஓகேங்களா. ஸோ சென்னையில வந்து காந்தியை சந்திக்கிறாரு அந்த டைம்ல, இந்த சத்தியாகிரகம் நடந்துட்டு இருக்க டைம்ல, ரவுல் சத்தியாகிரகம். ஸோ அந்த ரவுல் சத்தியாகிரகம் சந்திக்க டைம்ல வந்து சந்திக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 1921 வேல்ஸ் இளவரசர் வருவார் இல்லையா, அதுக்கு பயங்கரமா தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அதுல வந்து சிறை தண்டனை பெறாரு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ சென்னையில காந்தியை சந்திச்சு அவரை ஃபாலோ பண்றது முக்கியமானது. சிறையில் இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா தவம் அப்படின்ற நூலை வந்து எழுதுறாரு. 1922 சிறையிலேயே தவம் அப்படின்ற நூல். அப்ப தவம் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டா நமக்கு வந்து இவரை தான் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ காந்தி 1922 வந்து கைது பண்றாங்க ஒத்துழையாமை இயக்கத்தினால இல்லைங்களா. ஸோ அப்போ காந்தி நடத்திட்டு இருந்த அந்த யங் இந்தியா பத்திரிகை வந்து நடத்துற பொறுப்பு இவர்கிட்ட இருக்கு. ஸோ 1919 ஆல்ரெடி இவரு காந்தி கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடாரு இல்லையா. 1922 ஏன் காந்தியை வந்து கைது பண்றாங்க? ஸோ காந்தி வந்து அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து முக்கியமான ஒரு அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் நடந்த சௌரி சௌரா இயக்கம் அந்த விஷயங்களுக்கெல்லாம் இவரு தான் காரணம் சொல்லிட்டு வந்து கைது பண்ணிடுறாங்க. ஓகேவா. இவரோட தலைமையில நடக்குன்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. காந்தி உட்பட பல தலைவர்கள் கைது பண்ணப்படுவாங்க. ஸோ இவர் வந்து வெளியே இருப்பாரு. அப்போ அவருடைய இந்த பத்திரிகையை வந்து இவர் தான் ஏற்று நடத்திட்டு இருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அந்த 1922 கயா கூட்டத்தொடர்ல மாற்றம் வேண்டாத ஒரு பக்கமா நிற்பாரு. ஸோ மாற்றம் வேண்டுவோர் எல்லாமே எங்க போயிருப்பாங்க, நமக்கு சுயராஜ்ய கட்சியை வந்து ஆரம்பிக்க போயிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை காந்தி சொன்னபடி வெயிட் பண்ணுவோம், நம்ம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு அகிம்சையை பற்றி போதிப்போம், சொல்லுவோம், மக்கள் அகிம்சையில வந்து இன்னும் அவங்களை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு காந்தி சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணி வெளியே வெயிட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ காந்தியுடைய கைதுக்கு பிறகு யங் இந்தியா பத்திரிகை நடத்துறாரு. மாற்றம் வேண்டாத ஒரு பக்கமாகவே நிற்கிறாரு கடைசி வரை. அதாவது காந்தியுடைய பக்கமா நிற்கிறவங்க, ஓகே காந்தி சொன்னதை செய்வோம், நீங்க பாட்டுக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இருக்காரு. 1924 வைக்கம் சத்தியாகிரகத்துல வந்து கலந்து கொள்றாரு. 1924 வைக்கம் சத்தியாகிரகத்துல வந்து கலந்து கொள்றாரு. 1925 திருச்செங்கோட்டுல காந்தி ஆசிரமம் ஒண்ணு ஆரம்பிக்கிறது. முக்கியமானது ஏன் சொல்றேன்னா ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி 1924 வைக்கம் சத்தியாகிரகம். ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலா இந்த மதுவிலக்கை அமல்படுத்திய முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரா சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் அமைச்சர் அப்படின்னு சொல்றத விட ஃபர்ஸ்ட் மினிஸ்டர். இப்போ சீஃப் மினிஸ்டர்லாம் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இருந்திருப்பாரு. 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தலைமை தாங்கி நடத்திருப்பாரு. நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட அதுதான் அந்த ருக்குமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உப்பு சட்டத்தை மீறியதுக்காக ஃபைன் போடுவாங்க. அப்போ முதலா அந்த உப்பு சட்டத்தை மீறியதுக்காக அபராதம் விதிக்கப்பட்ட பெண்மணியும் அவங்க தான் சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். இதுலதான் அந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து நம்ம கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் வந்து வருகிறது அப்படின்ற பாடலை வந்து பாடிருப்பாரு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் முக்கியமானது. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. எங்க திருச்சி டு வேதாரண்யம் வரை நடந்திருப்பாங்க. ஆமா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு 12 தொண்டர்கள் தலைமையில போயிருப்பாங்க இல்லையா. இதான் வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். 1930 காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா வந்து மாறி இருப்பாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ஓகேவா. ஸோ இந்தியா கிடையாது, தமிழ்நாடு. ஆக்சுவலா தமிழ்நாடு கூட கிடையாது, சென்னை தான். ஓகேவா. சாரி, சென்னை கூட கிடையாது, மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா வந்து மாறி இருப்பாரு. இப்ப தமிழ்நாடு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ காந்தியால எனது மனசாட்சியின் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாரு. ஓகே. ஸோ காந்தியால எனது மனசாட்சியின் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். 1937 நடந்த எலெக்ஷன்ல வெற்றி பெறுவாங்க. அது சென்னை மாகாண தேர்தலில் இவங்களும் வெற்றி பெறுவாங்க காங்கிரஸ். ஜூலை 17 வந்து காங்கிரஸோடைய முதலமைச்சரா வந்து பதவியேற்பாரு. 39 வெளியே வந்துருவாங்க. அதுதான் கதை. ஏன் வெளியே வருவாங்க, யார்கிட்ட கேட்டு, இந்தியாவும் விடுதலை அந்த என்னது உலகப்போர்ல 2ஆம் உலகப்போர்ல இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டு காங்கிரஸ் மொத்தமா வெளியே வந்துருவாங்க. அதுல இவங்க வெளியே வந்துருவாங்க. ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்திருப்பாரு, கைத்தொழில் பாதுகாப்பு சட்டம், ஆலய பிரவேச சட்டம், விற்பனை வரி, ஓகே, சேல்ஸ் டாக்ஸ், இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மாதிரி பல சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு. முக்கியமா 1939 ராஜினாமா பண்ணிருப்பாங்க. அந்த 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வெளியே போவாங்க இல்லையா, போயிட்டு 37 தான் அதுக்கப்புறமா ஆட்சியில் வருவாங்க. அப்படித்தானே காங்கிரஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா. அதாவது ஆல்ரெடி நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று உள்ள போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் 20. அவங்க தான் நீதிமன்றத்தெல்லாம் சட்டமன்றத்தெல்லாம் புறக்கணின்னு சொல்லிட்டாங்களே, எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னா 23 காங்கிரஸ் வந்து எதுலையும் கலந்துக்கலன்னு சொல்லிதான் சுயராஜ்ய கட்சியை நமக்கு வந்து ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா.
அப்போ நமக்கு 37 வரை இருக்காது. இந்த கேப்ல தமிழ்நாட்டுல நீதி கட்சி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும். இது பின்னாடி பார்ப்போம். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 37க்கு அப்புறமா நீதி கட்சியால ஒண்ணும் பண்ற முடியாது. காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங். அவரோட கொள்கைகள்லாம் வேற. ஓகே. ஆனா நீதி கட்சியுடைய ஆட்சி வந்து ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டுல. அந்த 17 வருஷம் நீதி கட்சி ஆட்சி பண்ணது தமிழ்நாடுடைய இன்னைய நிலைமைக்கு அதுவும் ஒரு காரணம். ஓகே. ஆங்கில அரசு இந்திய தலைவர்களை ஆலோசிக்காம இந்த விடுதலை போராட்டத்துல அந்த என்ன இந்தியாவை போர்ல இருக்கான்னு சொன்னதுனால இவர் வந்து வெளியே வந்துருவாங்க. இவர் மட்டும் இல்ல, காங்கிரஸே வந்து வெளியே வந்துருவாங்க. 1944ல சிஆர் திட்டத்தை வந்து காந்தியடிகள் கொடுக்குறாரு. ஸோ சிஆர் திட்டம் அப்படின்றது நமக்கு வந்து சி ராஜாஜி திட்டம். ஸோ என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 2 பிரிவினை பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி பிரிவினை பண்ணா இந்த என்னென்ன செக்டார்லாம் யார்கிட்ட இருக்கும், பார்டர்ல உள்ள ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விவரத்தை வந்து கொடுக்குறாரு. அதை மையமா வச்சுதான் காந்தி போய் ஜின்னாட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார். ஓகேங்களா? ஆனா எந்த ஒரு முடிவும் ஏற்படாம போயிருக்கும். 1946ல இருந்து 47 வரை மேற்கு வங்கத்துக்கு ஆளுநரா பணியேற்று இருப்பாரு. அப்புறம் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்திருப்பார் கடைசியா. ஓகேவா? ஸோ இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் இவர் தான். சுதந்திரம் கிடைக்கும் போது மவுண்ட் பேட்டன் இருந்திருப்பார் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இவர் இருந்திருப்பாரு 47க்கு அப்புறமா. 1952ல எலெக்ஷன் நடக்குது. அதுல தமிழக முதலமைச்சராக வந்து பதவி வைக்கிறாரு. 1953ஆம் ஆண்டு இவர் அறிமுகப்படுத்திய குலக்கல்வி திட்டத்துக்கு பயங்கர எதிர்ப்பு. ஓகே. 52 எலெக்ஷன்ல வின் பண்ணி தமிழக முதலமைச்சர் வராரா. இவர் வந்து 1953ல குலக்கல்வி திட்டம் வந்து கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு வருது. குலக்கல்வி திட்டம் என்ன? அகைன் ஸோ ஒவ்வொரு அந்தந்த என்ன சொல்றது, இந்த குருகுல கல்வி, அந்த குருவோட வீட்டில் போய் வேலைகளை செஞ்சுட்டு படிக்கிறது, ப்ளஸ் வந்து அந்தந்த காஸ்ட் ஒரு தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அதுல இருந்தே ஏதாச்சும் பண்றது அப்படின்ற மாதிரி திட்டங்கள் கொண்டு வராரு. எதுக்குறாங்க? இதனால இல்ல நான் வந்து என்னோட கொள்கையில மாற மாட்டேன், நான் வேணா பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன், ஆனா அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்றாரு 54ல. ஸோ 55லேயே இவருக்கு வந்து பாரத ரத்னா விருதுலாம் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ 59ல இவர் வெளியே வந்து என்ன பண்றாருன்னா சுதந்திரா பார்ட்டின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பாரு. சுதந்திர கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருவாரு. காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துருவாரு. தன்னுடைய அரசியல் தந்திர செயல்களால் வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்க. ஆமா, முக்கியமானது. இவருடைய படைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1958ல சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். குடிக்கெடுக்கும் கல், வியாசர் விருந்து, இதான் வந்து மகாபாரதம் வந்து வியாசர் விருதுன்னு சொல்லி எழுதியிருப்பாரு. கண்ணன் காட்டிய வழின்றது பகவத்கீதையை வந்து அவரோட செயலில் கண்ணன் காட்டிய வழி. மேன்கைண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம், அப்புறம் வந்து குறைவொன்றும் இல்லை அப்படின்ற ஒரு பாடல், இதெல்லாம் வந்து இவர் தான் எழுதுறது. ஓகே. அப்போ சக்கரவர்த்தி திருமகனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது ரொம்ப முக்கியமானது. வியாசர் விருந்து, மகாபாரதம் வந்து வியாசர் விருந்தனும், பகவத்கீதையை கண்ணன் காட்டிய வழின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. மேன்கைண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படின்றத எழுதியிருப்பாரு. குறைவொன்றும் இல்லை அப்படின்ற பாடலையும் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சப்போ ஒரு ஷார்ட்டா ரிவைஸ் பண்ணா சில அப்படி கொஸ்டின் கேட்கிறேன், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா மட்டும் பாருங்க. சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்பட்டவர் இவர் தான். ஓகேவா? ஸோ சேலத்துல வழக்கறிஞராக பணி ஆரம்பிச்சு காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. காந்தியை வந்து ரவுலட் சத்தியாகிரகத்தில் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் காந்தி கூட சேர்ந்து இது பண்றாரு. காந்தியோட சேர்ந்து காந்தியோட ஜெயிலில் போகும்போது, காந்தி 1922 சௌரி சௌரா ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் கைவிட்டு ஜெயிலுக்கு போகும்போது அவருடைய யங் இந்தியா பத்திரிகையை வந்து இவர் தான் நடத்துறாரு. மாற்றம் வேண்டாத ஒரு பக்கமா நிற்கிறாரு. ஸோ காந்தியுடைய பக்கமா ஸ்ட்ராங்கா இருக்காரு. காந்தி சத்தியாகிரகம் நடத்தும் போது இவர் வேதாந்தில உப்பு சத்தியாகிரகம் நடக்கிறாரு. காந்தியுடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டுல காந்தி ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்றாரு இல்லைங்களா? ஸோ காந்தி ஆசிரமம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டாரு. வேற என்ன, எனது மனசாட்சியுடைய காவலன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை இவரை சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1937ல இவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், அதாவது இந்த மாகாணத்துக்கான மெட்ராஸ் மாகாணத்துக்கான மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமா மதுவிலக்கு சட்டம், கைத்தொழில் பாதுகாப்பு சட்டம், ஆலய பிரவேச சட்டம், விற்பனை வரி சட்டம் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ கோயிலுக்குள்ள வந்து தாழ்த்தப்பட்டவர் நுழையக்கூடாதுன்றதை மாத்துறாரு. ஸோ இந்த மாதிரியான புதுமையான சட்டங்கள்லாம் வந்து கொண்டு வராரு. 1938 முதல் பதவியை வந்து ராஜினாமா பண்றாரு. ஓகேங்களா? ஏன்னா அந்த போர்ல இந்தியர்களை ஈடுபடுத்தினதுக்காக. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஆர் திட்டத்தை வந்து காந்திட்ட கொடுக்குறாரு. அதை மையமாசம் சின்னாட்ட பேசுறாரு. குலக்கல்வி திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு இருந்ததுனால பதவி விலகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறாரு. அரசியல் தந்திரங்களால் சாணக்கியர் அப்படின்னு சொல்றாங்க. 55ல வந்து வெளியே வந்தவர் 59ல தான் அந்த சுதந்திரா பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இல்ல 54ல வந்து பதவி விலகி இருப்பாரா?
ஆமாம் 59 அங்கே 55 கிடையாது ஓகேங்களா. ஸோ 59 கரெக்ட் தான். 59 தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஓகேங்களா. ஸோ இதான் இது சக்கரவர்த்தி திருமகன் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. வியாச விருந்து அப்படின்ற மகாபாரதம், கண் காட்டிய வழி அப்படின்றது பகவத்கீதை, குறைவொன்றும் இல்லை அப்படின்ற பாடல் எல்லாமே உடைய முக்கியமான படைப்புகளில் சிலவை. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராசர் பற்றி பார்க்க போறோம் ஓகேவா. ஸோ காமராசர் வாழ்ந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவருடைய காலம் 15/7/1903 இருந்து 75 வரை. அந்த ஜூலை 15 தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலை ஒருத்தர் இருப்பார். அவர் அந்த ஜூலை 15 வந்து வேற மாதிரி செலிப்ரேட் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15 அப்படின்றது யூத் ஸ்கில் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறாங்க ஓகே. இந்த ஜூலை 15 வந்து இதை யாரு இதை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா காமராஜருடைய பிறந்தநாள் ஜூலை 15. இதை வந்து தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஓகேவா. ஸோ இது யார் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த டேல வந்து கல்வி வளர்ச்சி நாட்டு வந்து ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமராஜருடைய பிறந்த நாள் ஓகே. இது யார் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க நீ கெஸ். கலைஞர் கருணாநிதி ஓகேவா. ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேயை நம்ம வந்து என்னவா கொண்டாட போகிறோம், நம்ம வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து முக்கியமானது ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்றது ஓகேவா. ஸோ விருதுநகரில் வந்து பிறக்கிறாரு. விருதுநகர் ஓகே. ஸோ சிறப்பு பெயர் என்ன, அரசை உருவாக்குவர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிங் மேக்கர் அப்படின்றத அரசை உருவாக்குவர் சொல்றது. சத்தியமூர்த்தி யாரு, காங்கிரஸ். இன்னைக்கு கூட நமக்கு வந்து காங்கிரஸுடைய தமிழ்நாடு அந்த பவனுக்கு பெயர் வந்து சத்தியமூர்த்தி பவன் சொல்லுவாங்க ஓகேவா. ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா. பிஜேபி பார்ட்டியோட தலைமை அந்த ஹெட் ஆஃபீஸ் பேர் வந்து கமலாயம் சொல்லுவாங்க. திமுகவுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து அறிவாலயம், அண்ணா அறிவாலயம்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சத்தியமூர்த்தி பவன் சொல்லுவாங்க காங்கிரஸோட. அந்த சத்தியமூர்த்தி நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டரியில் சில இடங்களை பார்த்தோம், இனிமேல் நிறைய பார்ப்போம். சத்தியமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவரை தான் தன்னுடைய குருவா ஏற்றுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணி கட்சியில் சேர்ந்து எல்லா விதம் பண்ணிருக்காரு. 16 வயசுலேயே காங்கிரஸோட உறுப்பினர் வராரு. 1920 சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து சத்தியாகிரக ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து கலந்து கொள்றாரு ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய படிக்கிற ஒரு பேசிக்காகவே படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற நூல்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிவை வளர்த்துக்கிட்டாரு. என்ன சொல்லுவாங்கன்னா மெய்கண்டான் புத்தக சாலை அப்படின்ற ஒரு நூல் நிலையம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு லெனின், கரிபால்டி, நெப்போலியன் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் படித்து தனக்குள்ள ஒரு உத்வேகத்தை வளர்த்துக்கிட்டாரு ஓகேவா. 1922 நேரு தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் அப்படின்ற பெயர்ல ஒரு மாநாடு ஒன்று வந்து நடத்திருப்பாரு. ரொம்ப முக்கியமானது, இந்தியன் ரிபப்ளிக் காங்கிரஸ் சொல்லிட்டு ஒரு மாநாடு நேரு தலைமையில வந்து நடத்திருப்பாங்க ஓகேவா. ஸோ நேரு தலைமையில் நடத்தி அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பாரு. 1927 வால் சத்தியாகிரகத்துல வந்து கலந்துருப்பாரு ஓகேவா. 1927 என்னது வால் சத்தியாகிரகம். ஸோ வால் சத்தியாகிரகம் சொல்லிட்டு வந்து நடக்கும். ஸோ இந்த வால் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்றது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த நீல் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீல் சிலை சத்தியாகிரகம் சொல்லுவாங்க. என்னன்னா நீல் அப்படின்றவரை எங்க படிச்சிருக்கீங்க, 1957 நடந்த நமக்கு இந்திய பெருங்கலகத்துல வந்து அப்பாவி நம்ம இந்திய மக்களை கொன்னு குவிச்ச ஒரு கொடூரமான என்ன சொல்றது, அவரை எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு கொடூரமான முறையில வந்து செயல்பட்டு இருப்பாருங்க. அப்படி ஒரு ஆங்கில அதிகாரி தான் நீல். அவருக்கு வந்து அவர் வந்து அவங்க பார்வையில பெரிய போராளி கரெக்டுங்களா, ஒரு தைரியமான ஒரு துணிச்சலான போராளி. நம்ம பார்வையில அவர் வந்து எப்படி ஒரு அநியாயமா அப்படி பண்றீரா அப்படின்ற மாதிரி உள்ள ஆள் தான் அவரு. அவருக்கு வந்து மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை வைப்பாங்க நம்ம சென்னையில, இப்போ இருக்கிற சென்னை வந்து மவுண்ட் ரோட்ல சிலை வைப்பாங்க. இதுக்கு எதிர்த்து வந்து அதை அகற்றுறதுக்காக ஒரு போராட்டம் வந்து நடந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியாகிரகம், ஒரு அறவழியான போராட்டம் நடந்திருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வால் சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க ஓகே. அந்த கர்னல் ஜேம்ஸ் நீலோடைய சிலை அகற்ற கூறி நடத்தப்பட்ட அந்த போராட்டம் தான் இது வந்து ஜூன் 16, 1927 நடந்திருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஆமா, அந்த டைம்ல வந்து ராஜாஜி தலைமையில தான் நடந்திருக்கும் நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அதுல இவர் வந்து கலந்துருப்பாரு, அது முக்கியமானது.
ஸோ அந்த சத்தியாகிரகம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அதோட மீனிங் தெரியும் இல்லையா? சத்தியம் அப்படின்றா உண்மை. ஓகேவா? சத்தியா இல்ல சத்தியம் அப்படின்றது சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து உண்மை, அது தெரியும். கிரகம் கிரகா இல்லைன்னா அது எப்படின்னா சக்தி ஆக்கிரகம் அப்படின்றதுதான். சத்தியாகிரகம் அப்படின்றது சக்தியா ஆக்கிரகம் அப்படின்றது. ஆக்கிரகம் அப்படின்றப்ப நமக்கு வந்து எப்படி சொல்றது, பற்றோட இருப்பது இல்லை வந்து உறுதியா இருக்கிறது அப்படின்ற மாதிரி, உண்மையில உறுதியா இருக்கிறது அப்படின்றதுதான். அதாவது சத்தியாகிரகம். நம்ம வந்து நமக்கான நியாயங்களை உண்மையா அவங்கள்ட்ட சொல்லி கேட்கிறோம் அப்படின்றது. அதான் வந்து சத்தியாகிரகம் அப்படின்றது. இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வால் சத்தியாகிரகம். இந்த வால் சத்தியாகிரகத்துல வந்து இவரு கலந்திருப்பாரு. அதான் சொல்லிருக்காங்க 1927. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1928 சைமன் குழு வந்து மதுரைக்கு வராங்க. அந்த போராட்டத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கலந்துருப்பாரு. பயங்கரமான எதிர்ப்பு நடந்திருக்கும் இல்லையா அவங்களுக்கு. அந்த சைமன் குழுவை திரும்பி போ அப்படின்ற பதாகைகள்லாம் ஏந்தி பயங்கரமா வந்து போராட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்திலேயே வந்து இவர் கலந்திருப்பாரு. அதுக்காக 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கும். 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். வேற எனக்கு விருதுநகர் வந்து குண்டு வெடிப்பு வழக்குல வந்து கைதாகி அதுக்கப்புறம் சேலம் வரதராசுவால் வந்து வழக்காடி விடுதலை செய்யப்படுவார். ஸோ இவர் காவலர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்றதுக்காக 2 ஆண்டுகள் சிறையில போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அது எந்த சிறைன்ற ஞாபகம் சில டைம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அலிப்பூர் சிறை. அலிப்பூர் எங்க இருக்குது? கல்கத்தா. ஓகேவா? அலிப்பூர் சிறை ரொம்ப ஃபேமஸான சிறை. ஓகே. ஸோ அங்க வந்து அடைச்சிருப்பாங்க. விருதுநகர்ல குண்டுவெடிப்பு வழக்கில் வந்து கைதாக்கி இருப்பாரு. லாஸ்ட்ல சேலம் வரதராசுலு அவரு போராடி தான் அவர் வாதாடி தான் வந்து விடுதலை பெற்று இருப்பாரு. 1937 காங்கிரஸ் வெற்றி பெறுது. அந்த டைம்ல இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்வு செய்யப்படுறாரு. ஸோ 1939 தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வந்து மாறுறாரு. 1940 வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சத்தியாகிரக போராட்ட திட்டங்களுக்கு காந்திகிட்ட அனுமதி வாங்குறதுக்காக, அப்ப காந்தி இந்த டைம்ல வந்து நமக்கு வந்து இந்த தனிநபர் சத்தியாகிரகம் கான்செப்ட் போயிட்டு இருக்குது. அப்போ இவர் வந்து பண்றதுக்காக காந்திகிட்ட அனுமதி வாங்குறதுக்காக இவர் வந்து போறாரு. அப்போ காந்திகிட்ட அனுமதி வாங்குறதுக்காக வர்தாக்கு வந்து போறாரு. ஆனா போகிற வழியில அவர் வந்து கைது பண்றாங்க. விஷயம் தெரிஞ்சு இவங்க எல்லாம் மீட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைது பண்ணி எங்க போடுறாங்க? வேலூர் சிறையில வந்து அடைச்சுக்கிறாங்க. வேலூர் சிறையில வந்து கைது பண்ணிட்டாங்க. அப்ப நமக்கு இவர் 2 சிறை பார்த்தோம். ஒண்ணு வந்து 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்காக 2 ஆண்டுகள் அலிப்பூர் சிறை. இப்போ வந்து பாருங்க வேதாரண்யம் சிறை வேலூர் சிறையில வந்து போட்டாங்க. எதுக்காக? காந்திட்ட அந்த சத்தியாகிரகம் பண்ணதுக்கு பெர்மிஷன் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கிளம்பி போன அந்த கேப்ல. ஓகே. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல வந்து ஈடுபட்டு மறுபடியும் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் அமராவதி சிறையில வந்து 3 ஆண்டு அமராவதி சிறையில 3 ஆண்டுகள் இருப்பாரு. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமானது. ஸோ 3 சிறை வாசகங்கள் நான் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து 1930 அலிப்பூர் சிறைக்கு போறாரு. எதுக்காக? சத்தியாகிரகத்துல ஈடுபட்டதுக்காக, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதுக்காக. அப்புறம் 1940 காந்திகிட்ட சத்தியாகிரக போராட்டத்துக்கு அனுமதி வாங்க போற டைம்ல வழியிலேயே பிடிச்சி வேலூர் சிறையில் அடிச்சுறாங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகேவா? சட்டமறுப்பு இயக்கத்துல ஒன்று நடக்குது, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல ஒன்று நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அமராவதி ஜெயில தூக்கி போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணதே அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்து கொண்டு அங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு. ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொள்ளும்போது அவருக்கு ஒரு 17-18 வயசு. 16 வயசுலேயே காங்கிரஸ் ஜாயின் பண்றாரு. ஒரு 17-18 வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்து கொள்றாரு. சட்டமறுப்பு இயக்கத்துல ஜெயிலுக்கு போறாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலையும் ஜெயிலுக்கு போறாரு. ஓகேவா? அமராவதி ஜெயிலுக்கு 1946 52 வரை மாகாண காங்கிரஸுடைய தமிழ்நாடு சென்னை மாகாணம் மெட்ராஸ் மாகாணத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்திருக்கிறாரு. 47 சுதந்திரம் அடையும் போது இவர் வந்து தன்னுடைய குருநாதர் யாரு? சத்தியமூர்த்தி அவருடைய வீட்டுல போயிட்டு தேசிய கொடியை வந்து ஏற்றுவாரு. ஓகேவா? 1954 வந்து முதல்வராக பதவி வைக்கிறாரு. எப்படி? நம்ம ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா குலக்கல்வி திட்டத்தினால அவருக்கு எதிர்ப்பு வந்து வெளியே போயிடுறாரு இல்லையா? ஸோ அந்த 53 குலக்கல்வி திட்டம் கொண்டு வராரு. பயங்கரமான எதிர்ப்பு, பெரியார் உட்பட எல்லாருமே இவரே எதிர்ப்பாரு. ஓகேங்களா? காங்கிரஸ்ல நம்ம காமராஜரே எதிர்ப்பாரு. லாஸ்ட்ல வந்து வெளியே போயிடுவாங்க. ஒரே கட்சியில நின்று போறோம். ஆனா 54 வெளியே போனதுக்கு அப்புறமா இவர் வந்து முதல்வர் வந்து பதவி ஏற்பாரு. ஓகேவா? இந்த டைம்ல தான் இந்த கூட்டுறவு இயக்கங்கள்லாம் அதிகமா வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கூட்டுறவு இயக்கங்கள் வந்து அதிகமா வந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது 1956 எட்டயபுரத்துல இலவச மதிய உணவு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த இலவச மதிய உணவு திட்டம் ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நீதி கட்சி சார்பில் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனது வந்து பாத்தீங்கன்னா இவர் தான். ஓகேவா? ஸோ வந்து காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா எட்டயபுரத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து மதிய உணவு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து லேட்டரா
நமக்கு வந்து விரிவுபடுத்திருப்பாங்க. அடுத்தது கலைஞர் பீரியட் வரும்போது விரிவுபடுத்திருப்பாங்க. கலைஞர் கொஞ்ச நாள் தான் இருப்பாரு. இவங்க வந்துருவாங்க. யாரு? எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்துருவாரு. எம்ஜிஆர் அது வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டமா மாத்திருவாரு. மதிய உணவு திட்டம். இவர் வந்து மதியானம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. அவரு மதியானம் சத்தான சாப்பாடு கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா வந்து வாரத்துல ஒரு நாள் 2 நாள் முட்டை போடுறது அப்படின்ற மாதிரி. சரி. அதுக்கப்புறமா கலைஞர் கருணாநிதி வந்து ஆட்சிக்கு வரும்போது வாரத்துக்கு 2 நாள் முட்டை. அவர் 1 நாள் முட்டை, இவர் 2 நாள் முட்டை அப்படின்றது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் ஓகேவா, ஒரு நாள் பயறு போடுறது, ஒரு நாள் கடலை போடுறது. ஸோ இப்படி 5 நாட்களுக்குமே ஏதோ ஒரு சைட் டிஷ் வந்து ஆட் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் எங்க வந்துருச்சு? இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து காலை உணவு திட்டம் வரை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பக்காவான பிளான் இல்லையா? ஸோ அப்போ எட்டயபுரத்துல இவர் ஆரம்பிச்ச இது வந்து இதோடைய ஒரு இதான் 56ல தான். அதுக்கு முன்னாடி இவங்க கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கும். நீதி கட்சி வந்து ஒரு இடத்துல செயல்பட்டு இருப்பாங்க. அது வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கா நினைக்கிறேன். கொஞ்ச நாளா இருக்கும். சென்னையில குறிப்பிட்ட சென்னை அப்படின்றது சென்னை மாகாணம் சொல்லல. இப்போ சென்னை இருக்கு இல்லையா, அங்க குறிப்பிட்ட இடங்கள்ல ஏதோ ஒரு 2, 3 மாநகராட்சி பள்ளிகள்ல வந்து செயல்படுத்தி பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து அந்த ரூட் காஸ் வந்து அவங்க தான். அதை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போனது வந்து இவருக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்து பாருங்க, அந்த ஸ்கூலுக்கு எல்லாரையும் ஸ்கூலுக்கு கொண்டு வரணுன்றதுல காமராஜர் ரொம்ப குறியா இருந்தாரு. அதாவது இவங்க இப்போ இந்த மதிய உணவு எதுக்கு? மத்தியானம் அப்போ சம்பாதிக்கிறதே ஏதோ சேர்த்து ஆடம்பரமா வாழ்ற அந்த மாதிரிலாம் கான்செப்ட் இங்க இல்ல. அவ்வளவு ஏழ்மையில இருந்துச்சு. ஒரு வேலைக்கு போனா சோறு கிடைக்கும். ஓகேவா? வேலைக்கு போனா சோறு கிடைக்கும். அவ்வளவுதான். வேலைக்கு போனா எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஸ்கூலுக்கு போனா என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும்னு சொல்றதுக்காக இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது முக்கியம். 1956. ஓகேவா? இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 56ல கொண்டு வராரா. அதுக்கப்புறம் 2 ஆண்டுல 133 மாநாடுகளை வந்து கூட்டுறாரு. இதன் மூலம் அவர் என்ன பண்றாருன்னா, உயர்நிலை பள்ளி வர இலவச கல்வியை வந்து கொண்டு வர்றாரு. ஓகேவா? 10ஆம் கிளாஸ் வரை நமக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றத கொண்டு வராரு. ரொம்ப 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 முக்கியமானது. நான் சொல்றேன்ல, எப்படியாவது எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்துடணும் அப்படின்றதுல இவருடைய குறிக்கோள் வந்து வேற லெவல். ஸோ அதோடைய அந்த சிந்தனை தான் இன்னைக்கு வந்து வேற மாதிரி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சொல்ல அந்த சிந்தனையை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டுல நம்ம பார்க்க முடியுது. நீதி கட்சிகள் காலத்துல இருந்தே இல்ல அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் தோணுது இல்லையா, சுப்பிரமணிய ஐயருடைய காலத்துல இருந்தேன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்ப அந்த பீரியட்ல இருந்துன்னு சொல்லலாம். அவரு மட்டும் சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு தாட் இருக்கிறது வாங்குறது ஒரு மாதிரி வெல் அண்ட் குட்டா வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து இவர் வந்து கல்விக்காக பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் பாருங்க, இந்த தஞ்சாவூர் பண்ணையர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி தொழிலாளிகளுக்கு 60 விழுக்காடு வந்து பங்கு கிடைக்கிறதுக்கு வந்து பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ எக்கனாமி படிக்கும் போதும் அந்த நில சீர்திருத்தத்தில் இவருடைய பங்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்துல, ஓகேங்களா? ஸோ பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதுல வேலை செய்யறவங்களுக்கு 60% ஷேர் போனோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு இதை கொண்டு வந்திருப்பாரு. 1963 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு, கே பிளான், ஒன்னும் இல்ல காமராஜர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. அதன்படி என்னன்னு பாத்தீங்கன்னா திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசோடைய பதவிகள் எல்லாம் இருக்கக்கூடாது, அவங்க கட்சி பணிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டு விலகிட்டு போயிடுவாரு. ஒரு கமெண்ட் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காமராஜர் மட்டும் பிரதமர் ஆயிருக்கலாம், ஆனா வந்து அவரு இப்படி ஒரு இதை பண்ணிட்டு போயிடுவாரு. வேற தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் இருக்கும், நிலைமையே வேற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் செஞ்சா இருக்கும். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கே பிளான் அப்படின்ற ஒரு கொண்டு வந்து குறிப்பிட்டதுக்கு அப்புறமா கட்சி பணிக்கு எல்லாம் வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? 1964 புவனேஸ்வர் மாநாட்டுல அகில இந்திய காங்கிரஸுடைய தலைவர் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தலைவர். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வந்து தலைவராக இருப்பார் சொல்லிட்டு 1939 தமிழக காங்கிரஸ் கட்சியோட தலைவர். தமிழக காங்கிரஸ் நம்ம மெட்ராஸ் மாகாணமா இருந்துச்சு இல்லையா, அப்போ 39 வந்து தலைவராக இருப்பாரு. இப்போ 64 புவனேஸ்வர் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸுடைய தலைவரை வந்து மாறுறாரு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 64 நேரு இறந்ததுக்கு அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமர் ஆக்குறதும் அவர் தான். ஓகே, லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கு அப்புறமா இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குறதும் அவர் தான். ஸோ அவருடைய சீரிய முயற்சி, அவருடைய திட்டங்கள், அவருடைய பிளான்ஸ் தான் எல்லாரையும் ஒத்துக்க வச்சு பண்ணதும் அவர் தான். ஸோ இதனால அவர் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதனால அவர் வந்து தலைவர்களை உருவாக்குவர், இல்ல அரசை உருவாக்குவர் அப்படின்னு சொல்லிட்டு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே,
ஸோ 1969 வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ரெண்டா பிளவுபடுது. அப்போ வந்து காமராஜர் வந்து பழைய காங்கிரஸ்ல இருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரிஜினல் காங்கிரஸ் அதுலயே இருக்காங்க. 76 வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பாரத ரத்னா விருதம் வந்து வழங்கப்படுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர். அப்ப காமராஜர் பற்றி சொல்லும்போது நீங்க ரொம்ப சுருக்கிடலாம் இல்லைங்களா? 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கேற்கிறாரு. 30 வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்று சிறைக்கு போறாரு. எங்க அலிப்பூர் சிறைக்கு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல வந்து பங்கேற்று எங்க அமராவதி சிறைக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி 40 தனிநபர் சத்தியாகிரகத்துல பங்கேற்கிறதுக்காக இவரை பார்க்க போறாரு. காந்தியை மீட் பண்ண போற வழியில கைது பண்ணி வேலூர் சிறையில போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 3 விஷயம் இருந்தாச்சா. வால் சத்தியாகிரகம் முக்கியமானது. சைமன் குழுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. 39 சென்னை, அதாவது மெட்ராஸ் மாகாணத்துடைய காங்கிரஸ் தலைவர். 64 இந்திய காங்கிரஸுடைய, அகில இந்திய காங்கிரஸுடைய காங்கிரஸ் தலைவர். ஓகேவா? ஏன் கிங் மேக்கர் பேர் வச்சாங்க தெரியும் இல்லைங்களா? மதிய உணவு கொண்டு வந்தது, உயர்நிலை பள்ளி வர ஸ்கூல் ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வந்தது. தஞ்சாவூர் பண்ணையாளர்கள் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு 60% ஷேர்ன்றதை கொண்டு வந்தது. கே பிளான். ஓகே, சத்தியமூர்த்தி வீட்டில் 1947 குடியேற்றுறது. இது மாதிரி எல்லாமே இவருடைய வேலைகள் தான், முக்கியமான வேலைகள். ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டாலே தாராளம் போதுமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெரியார். ஓகே, ஸோ பெரியார் பற்றி டீட்டெயிலாக இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு யூனிட் 8, இப்போ நமக்கு யூனிட் 6 மாற்றிட்டாங்க. அதில் பார்த்தீங்களா, நமக்கு கடைசியாக வந்து பெரியார் மற்றும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டையும் கொடுத்துருப்பாங்க தனியாக மென்ஷன் பண்ணி. ஸோ பெரியார் ரொம்ப முக்கியமானது, பார்த்தா ஆகணும். ஓகேங்களா? அங்கே கதை படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இன்ட்ரோ இல்லாமல் ஒரு பெஸ்ட் இன்ட்ரோ மாதிரி இருக்கும். அங்கே நம்ம கதை படிக்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். பெரியார் எப்போ? செப்டம்பர் 17. மறக்கவே மறக்காது இல்லையா? செப்டம்பர் 17 நமக்கு வந்து முக்கியமான நாள், பெரியாருடைய பிறந்த நாள் இல்லைங்களா? ஸோ வேற என்ன அந்த டேல வந்து ஸ்பெஷல் இருக்குது? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் 17 சோசியல் ஜஸ்டிஸ் டே, சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே, இவருடைய பிறந்த நாள் வந்து சமூக நீதி நாள். ஓகே, ஸோ 1879 செப்டம்பர் 17 பிறக்கிறாரு. இது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. 73 டிசம்பர் 24 வந்து இறந்து போறாரு. ஓகேங்களா? ஸோ அது முக்கியம் இல்லை, அந்த டேட் ரொம்ப முக்கியம். சமூக நீதி நாள் நம்ம வந்து கொண்டாடுறோம். பிறப்பு வந்து ஈரோடு, அதனாலதான் அவர் ஈவே ராமசாமி அப்படின்றதுதான். ஓகேவா? அவரோட அப்பா பேர் வந்து வெங்கடப்பர், அம்மா சின்னத்தாய். அதான் ஈரோடு வெங்கடப்பர் ராமசாமி அப்படின்றதான் ஈவே ராமசாமி அப்படின்றது, ஈவிஆர் அப்படின்றது. ஓகே, ஸோ பெரியாரோட தாய்மொழி ஆக்சுவலாக வந்து கன்னடம். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 திராவிட மொழிகளையே பேசுமாட்டல் பெற்றவராக வந்து சின்ன வயசுல இருந்திருக்காரு. புனைப்பெயர் சித்திரபுத்திரன்ற பேர்ல நிறைய புனைப்பெயர்கள். முக்கியமான ஒரு புனைப்பெயர் வந்து சித்திரபுத்திரன்ற பேர்ல நிறைய வந்து கதைகள்லாம் எழுதியிருக்காரு. 19 வயசுலயே நாகம்மையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 1918 ஈரோடு நகரசபையுடைய தலைவர் ஆகுறாரு. ஓகேவா? 1918 ஈரோடு நகரசபையுடைய தலைவர் ஆகுறாரு. ஓகேவா? இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும், கம்பேரிசன் போனோம். இதே மாதிரி ஒருத்தரை பார்த்தோமே, 1917 ஒருத்தர் வந்து ஏதோ நகரசபை தலைவர் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சேலம் நகரசபைக்கு ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி வந்து என்ன ஆயிருப்பாரு, நகரசபை தலைவராக இருப்பாரு. சேலம் நகரசபை தலைவராக 1917 19 வரை இருப்பாரு. இவர் 18 ஈரோடு நகரசபை தலைவராக வந்து மாறியிருப்பாரு. ஓகே, 1919 வந்து காங்கிரஸ்ல வந்து சேர்றாரு. 1920 வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து ஈடுபடுறாரு. ரொம்ப முக்கியமானது. 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து ஈடுபடுறாரு. 1921 அதாவது நமக்கு இங்க ஒத்துழையாமை இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமா நடக்கும். இந்த பரிகுடாமை இயக்கம் நடக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கள்ளுக்கடை மறியல் நடக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாமே வந்து இந்த டைம்ல நமக்கு நடந்துட்டு இருக்கும். ஒத்துழையாமை டைம்ல தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து ஈரோடுல கள்ளுக்கடை மறியல் வந்து ஈடுபட்டிருப்பாரு. தன்னுடைய தோட்டத்துல, தத்தம்பட்டியில் உள்ள தன்னுடைய தோட்டத்துல 500 தென்னை மரங்களை வந்து வெட்டி வீழ்த்திருப்பாரு. ஓகேங்களா? கள்ளுக்கடைக்கு எதிராக. 1922 23 ஆண்டு பாத்தீங்கன்னா சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. 22 குடியரசு அப்படின்ற பத்திரிகையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தங்கப்பெருமா கூட சேர்ந்து அதை பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? 24 முக்கியமானது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வைக்கம் சத்தியாகிரகத்துல வந்து கலந்து கொண்டாரு சொல்லி பார்த்தோம் இல்லையா.
ஸோ யாரை பார்த்தோம்? ராஜாஜியை பார்த்தோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவரும் வைக்கம் சத்தியாகிரகத்துல வந்து கலந்து கொண்டிருப்பாரு. ஓகே. ஸோ அங்க வந்து ஒரு அங்கேயும் என்ன பிரச்சனைனா ஆலய நுழைவு போராட்டம் தான். ஓகேவா? ஸோ தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து கோயில்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்ததை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இவரை வந்து வைக்கம் ஊருக்கு வந்து யார் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப், அவர் வந்து ரோசாப்பு துறைன்னு சொல்லுவாங்க. அந்த ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் தான் இவர் வந்து இந்த வைக்கம் போராட்டத்துக்காக வைக்கமுக்கு அழைச்சிட்டு போனவங்க. ரோசாப்பு துறை அப்படின்றவர் முக்கியமானவர். 1925ஆவது ஆண்டு வாவேசு ஐயருடைய சேரன் மாதேவி குருகுலத்துல ஒரு வர்ணாசிரம நடவடிக்கை ஒண்ணு நடக்கும். அதை வந்து எதிர்ப்பாரு. என்னன்னா தாழ்த்தப்பட்டவர்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியே உட்கார வைக்கிறது இந்த மாதிரி ஒரு சில நடக்கும். அதுல வந்து ரொம்பவே கோவப்பட்டிருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அதை வந்து எதிர்த்திருப்பாரு. எங்க வாவேசு ஐயருடைய சேரன்மாதேவி குருகுலத்திலே நடக்கும். ஓகேவா? அவர்லாம் பெரிய ஆளு. ஸோ அதை எதிர்ப்பாரு. 25 வந்து பாத்தீங்கன்னா திருவிக தலைமையில காங்கிரஸ் மாநாடு நடக்கும். காஞ்சிபுரத்துல காங்கிரஸ் மாநாடு, திருவிக வந்து தலைமை. ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கையை வந்து கொண்டு வரும்னு சொல்லுவாரு. எல்லாருக்கும் சம பங்கேற்கும், எல்லா ஜாதியினருக்கும் ஒரே குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே 1916 16 19 டைம்ல நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணர்கள் அல்லாதோர் அறிக்கையெல்லாம் விட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க நீதி கட்சி சார்பில். ஓகேவா? அப்போ நீதி கட்சியா இருக்காது. நீதி கட்சி எப்படி பேர் இருந்துச்சுன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான், தென்னிந்திய கூட்டமைப்பா தான் இருக்கும். அதுக்கப்புறமா இவங்களுடைய ஒரு புக் ஒன்று வெளியிடுவாங்க. ஓகேங்களா? ஒரு மேகசின் வெளியிடுவாங்க. அதோட பேர் வந்து ஜஸ்டிஸ். அதனால இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஓகே, இப்ப பாருங்க, இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை வந்து இவர் கொண்டு வர சொல்றாரு. அதை அவங்க ஏற்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதனால அவர் வந்து என்ன பண்றாரு? காங்கிரஸ் இருந்தே வெளியே வந்துட்டாரு. ஓகேவா? ஸோ உங்க வேலைக்காவது நமக்கு சுயமரியாதை முக்கியம் சொல்லிட்டு வெளியே வந்து என்ன பண்றாரு? சுயமரியாதை இயக்கம் சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிக்கிறாரு 1925. ஓகேவா? 1925 சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்குறாரு. 1929 செங்கல்பட்டுல சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு நடக்குது. ஓகே, சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு 1929 செங்கல்பட்டுல நடக்குது. அங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பேரு பின்னாடி உள்ள ஜாதி பெயரை வந்து நீக்கிறாரு. ஓகேங்களா? வேண்டாமே இந்த ஜாதின்னு சொல்லிட்டு வேணா நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. தன்னுடைய பேருக்கு பின்னால் இருக்கிற ஜாதி பெயரை வந்து நீக்கிறாரு. 2வது சுயமரியாதை மாநாடு வந்து ஈரோடுல இருக்கும். 3வது வந்து விருதுநகர். ஓகேவா? அப்ப செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர் வரிசையா அந்த 3 என்ன வச்சுக்கோங்க. 1930 குடும்ப கட்டுப்பாடு பற்றி ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா? ஸோ குடும்ப கட்டுப்பாடுடைய பற்றி வந்து அவர் வந்து பெண்ணியம் ஆங்கிள் வந்து வெளியிடுவாரு. அது ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா நாட்டுடைய மக்கள் தொகை கண்ட்ரோல் அந்த இதுல இருந்திருக்கலாம். ஆனால் மேக்சிமம் அது வந்து பெண்ணிய பார்வையில் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இது ரொம்ப முக்கியமானது. தேவதாசி ஒழிப்பு மசோதா அதை நிறைவேற்றுவதில் ஒரு முக்கிய கருவியா செயல்பட்டு இருப்பாங்க. ஓகே, பின்னாடி பார்க்கலாம். முத்துலட்சுமி ரெட்டி வந்து கொண்டு வந்தது, அவங்க இருக்கும்போது ஓமலூர் அவரோட தலைமை அவர் சிஎம் ஆக்கும் போது அதை வந்து நிறைவேற்றிருப்பாங்க. அதுக்கு விதை போட்டது ரொம்ப ஏர்லியா இருக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணதுல பெரியார் எல்லாமே ஒரு முக்கிய பங்கு. அம்பேத்கர் எழுதின ஓகே, இது வந்து எப்போ சட்டமாச்சுன்னா அக்டோபர் 9, 47. ஆனா இதை பற்றி பேசினது வந்து ஒரு 20-25 வருஷம் முன்னாடியே பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய ஜாதி ஒழிப்பு அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு நூலை வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. அது ஒரு முக்கியமானது. 1938 வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 37 இந்திய எதிர்ப்பு போராட்டம். வேற எப்பெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நமக்கு வந்து 48, 52, 65. ஓகே, மொத்தம் 4 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே வந்து கலந்து கொண்டிருப்பாரு. ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிஸ் பண்ணிட்டோமா? இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஓகேவா? ஸோ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1937, 1948, 1952, 1965. ஸோ இதுதான் இந்த போராட்டத்தெல்லாம் வந்து கலந்திருப்பாரு, முன்னின்று நடத்தியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாருங்க, இவருக்கு தந்தை அப்படின்ற பேர் எப்போ வருதுன்னு பாருங்க. சாரி தந்தைன்ற பேர் இல்ல, பெரியார் அப்படின்ற பேர் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு 1938 மகளிர் மாநாடு வந்து நடக்குது. ஓகே, 1938 மகளிர் மாநாடு நடக்குது. நீலாம்பிகை அம்மையார் வந்து தலைமை ஏற்றிருக்காங்க. நீலாம்பிகை அம்மையார் யாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
மறைமலை அடிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்தவர். அந்த மறைமலை அடிகளுடைய பொண்ணு தான் வந்து லீலாம்பிகா அம்மையார். ஸோ அவங்க தலைமையில ஒரு மகளிர் மாநாடு ஒன்று நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவேராவுக்கு வந்து பெரியார் பட்டம் வழங்கியிருப்பாங்க. யார் வழங்கியிருப்பாங்கன்னா தர்மாம்பாள் அப்படின்றவங்க. ஓகே, அவங்க அந்த கூட்டத்தை கலந்துருப்பாங்க. அவங்க தான் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து அவர் வந்து பெரியார் என்று அழைக்கப்படுறாரு. தந்தைன்ற பேர் வந்து லேட்டஸ்டா அண்ணாவர் கலைஞர் நினைக்கிறேன். சாரி, கரெக்டா தெரியல, செக் பண்ணிக்கலாம். 1938 நீதி கட்சிக்கு வராரு. நீதி கட்சியில ஜாயின் பண்ணி நீதி கட்சியோட தலைவர் ஆகுறாரு. 39 திராவிட நாடு கோரிக்கையை வந்து எழுப்புறாரு. இது முக்கியமான ஒண்ணு. 44 அண்ணாவின் தீர்மானத்தின்படி நீதி கட்சியுடைய பேர் வந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணப்படுது 1944. ஓகேவா? சோ யாருடைய கோரிக்கைப்படி? அண்ணாவுடைய தீர்மானத்தின்படி திராவிட கழகம் சொல்லி பேர் மாற்றப்படுது. ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா திராவிடர்களுடைய துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேவா? முக்கியமானது நான் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சரியான சுதந்திரமா இருக்காது. பிரிட்டிஷ்ல இருந்து சுதந்திரம் கிடைச்சி இங்க உள்ள பிராமின்ஸ் கையில வந்து மாட்டிக்கிச்சுன்ற மாதிரி. 1949 அவரோட 70 வயசுல 28 வயது மணியம்மையை வந்து திருமணம் செஞ்சிருப்பாரு. அது ஒரு பெரிய இஷ்யூவா வந்து மாறி இருக்கும். இதுக்கப்புறம் தான் அண்ணா வந்து பிரிஞ்சு போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சா சொல்லுவாங்க. இன்னும் குரூப் வந்து இல்ல அவர் அரசியல் சார்பற்று இருக்கணும்னு நினைச்சாரு. அண்ணா வந்து அரசியல் சார்பா இருக்கணும்னு நினைச்சதுனால அரசியல் இயக்கமா கொண்டு போனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு தனியா கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது நடந்துச்சோ, ஆனா இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. 28 வயதுடைய மணியம்மை திருமணம் செய்து கொண்டாங்க. அதுக்காக இப்போ ரீசெண்டாக நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள போக வேணாம். அப்புறம் 53 ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்துக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு. 1970 வந்து யுனெஸ்கோ வந்து இவருக்கு வந்து விருது கொடுக்கும். மத்திய அரசு இவரை பாராட்டி 73 அஞ்சல் தலை ஒண்ணு வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பெரியார் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஆணாதிக்கத்தை வந்து எதிர்த்திருப்பாரு. ஆணாதிக்க சமூகத்தை வந்து அதிகமா விமர்சிச்சிருப்பாரு. குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையை வந்து கண்டனம் பண்றாரு. ஓகேவா? பெண்களுக்கு விவாகரத்து பெறதுக்கும் வாழ பிடிக்கலன்னா விவகாரத்து அப்படின்றதுலயும் வந்து இன்னொன்னு சொத்துல வந்து பங்கு பெறுவதற்கு உரிமை உண்டு அப்படின்றதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து இருந்திருப்பாரு. பெண்ணியம் குறித்து வந்து பாத்தீங்கன்னா பெண்ணியம் குறித்து வந்து பாத்தீங்கன்னா பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் வந்து பெண் ஏன் அடிமையானால் அப்படின்றது. ஓகேவா? பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற நூல் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்பவும் அதிகமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது, வாங்கி படிச்சு பாருங்க. சொத்துக்கள் பாதுகாவலர்களாக இருத்தல், தத்தெடுத்தல், ஓகே, எல்லாத்துலயும் பெண்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை, இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னால ஆல்ரெடி இந்த குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிச்சாரு. ஏன்னா இந்த என்ன சொல்றது, தாய்மை அப்படின்றது பெண்ணுக்கு ஒரு பெரும் சுமையா இருக்குது, அது வேணாம் அப்படின்ற இதை சொன்னாரு. ஓகேவா? 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணிருக்கோம். 1989 1989 கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது இந்து வாரிசுரிமை சட்டம் தமிழ்நாட்டில். ஸோ இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து முக்கியமானது. என்ன பண்ணிருப்பாங்கன்னா முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு சொல்லிட்டு உறுதிப்படுத்துது. ஓகேவா? ஸோ திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு ஏன் யூஸ் பண்றீங்க, வாழ்க்கை துணை அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்க யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. திருக்குறள்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சேம் அப்போ ஒரு பெண்ணியவாதியா வந்து திகழ்ந்திருக்காரு. சமயம் குறித்து அவருடைய எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாத்திகவாதம், கடவுள் மறுப்பு. ஏன் கடவுள் மறுப்புனா ஜாதிகள் அடிப்படையில குறிப்பிட்டவங்களை நம்ம வந்து தீண்டாமைக்குள்ள வச்சிருக்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சமயம், அந்த ஒரு மதம் தான் ஜாதி அமைப்பு வருது. அப்போ அதுக்கெல்லாம் இப்போ கடவுள் அதுக்காக கடவுளை வந்து இருக்கிறாரு. ஓகேவா? இன்னொன்னு மூட நம்பிக்கைகள். மதம்ன்றாலே அங்கே ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஸோ அப்போ கோவில்களில் நடக்கக்கூடிய இந்த அர்ச்சகர் முறை, அதான் ஜாதிய பாகுபாடுகள், இதெல்லாம் வச்சுதான் பார்க்கும்போது என்ன பண்றாருன்னா அதே மாதிரி இந்த மதம் அடிப்படையில் வரும்போது சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து எதிர்க்கிறாரு. இதனாலதான் மதத்தை சொல்ற கடவுள் எதிர்ப்புக்கே அவர் வந்து தள்ளப்படுறாரு. ஓகேவா? ஸோ அப்போ கடவுள் மறுப்பாளராகவும் தான் இருந்தாரு. கடவுள் நம்பிக்கையற்றவர்களான்றதை விட கடவுள் மறுப்பாளரா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய பத்திரிகைகள் 1925 குடியரசு அப்படின்றது இது வந்து சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. அடுத்து வந்து ரிவோல்ட்ன்றது புரட்சி தான். ஸோ அது வந்து இங்கிலீஷ்ல விட்டுருப்பாரு. புரட்சின்னு சொல்லிட்டு தமிழ்லயே ஆரம்பிச்சிருப்பாரு லேட்டஸ்டா.
அடுத்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு 1934 இந்த பகுத்தறிவு இதழில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில நிறைய எழுத்து சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமாட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ அண்ணான்னு எழுதுறத இந்த அண்ணாவோட சிக்னேச்சர் பார்த்துருப்பீங்க, இப்படி எழுதுவாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி எழுதுவாங்க, ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா துணக்கால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஐ, இப்போ கைனா இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் இல்லையா? முன்னாடி வந்து இப்படி எழுதுவாங்க, ஓகேவா? அதாவது ஒரு துணக்கால் இப்படி போட்டு இது போட்டால் கைன்னு அர்த்தம். அது நல்லா இருக்கும். நான் கரெக்டாக நமக்கு எழுதி பழக்கம் இல்லைனாலும் எனக்கு கரெக்டாக வரல, இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதெல்லாம் மாத்திட்டு இந்த மாதிரி எழுதலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய எழுத்து சித்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் லெட்டர் யூஸ் பண்ற இது ரோமானிய எண்முறையை வந்து கொண்டு வந்தது. இந்த மாதிரியான நிறைய எழுத்து சித்தங்கள் இதை கொண்டு வந்திருப்பாரு. இது வந்து தமிழக அரசும் ஏற்று ஃபாலோ பண்ணிருப்பாங்க. விடுதலை அப்படின்ற நாளிதழ் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இது ஃபேமஸான தெரியும் இல்லையா? இந்த குடியரசும் விடுதலையும் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் திராவிடன்றது நீதி கட்சியுடைய நாளிதழ். அதுல வந்து சித்திரபுத்திரன் பேர்ல வந்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 3 மொழியில வெளிவரும். ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு மொழியில, என்ன சொல்றேன், நீதி கட்சியுடைய அந்த மேகசின். இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்ல திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவரும். அந்த திராவிடன்ல வந்து பாத்தீங்கன்னா சித்திரபுத்திரன், அந்த பேரே அப்படிதான் வரும். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாறும்னா ஜஸ்டிஸ் நாளிதழ ஜஸ்டிஸ் மேகசின் வெளிக்கொள்ளக்கூடிய கட்சி, ஜஸ்டிஸ் கட்சின்னு சொல்லி அது நாளிதழ் ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறி அதுக்கப்புறம் நீதி கட்சியா வந்து மாறி இருக்கும். அப்புறம் திராவிட கழகம், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கும். ஸோ அவங்க தமிழ்ல மேகசின் வாங்கல, அதோட பேர் தான் திராவிடன். அதுல சித்திரபுத்திரன்ற பேர்ல வந்து கட்டுரைகளை வந்து எழுதியிருப்பார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்றது 1970 அவர் எப்போ இறக்குறாரு? 73 தான் அவர் வந்து இறப்பாரு. அவர் வந்து 70 கூட உண்மை அப்படின்ற ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அவருடைய சிறப்பு பெயர்களை பார்த்தீங்கன்னா சிறைப்பறவை, 15 ஆண்டுகள் 23 முறை வந்து சிறைக்கு போயிருக்காரு, அதனால சிறைப்பறவை அப்படின்ற பேரு. வைக்கம் வீரர் தெரியும், பகுத்தறிவு பகலவன் தெரியும். இதுல எல்லாமே வந்து நீங்க போட்டுருவீங்க. வைக்கம் வீரர் சொன்னோடனே உங்களுக்கு வந்து பெரியார் ஞாபகம் வந்துருவாரு. பகுத்தறிவு பகலவன் சொன்னோடனே பெரியார் ஞாபகம் வந்துருவாரு. தமிழ்நாட்டு ரூசோன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரியாம இருந்துக்கலாம். ரூசோ. புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்றது யுனெஸ்கோ வந்து கொடுத்த பட்டம். யுனெஸ்கோ வந்து ஒரு அப்படி பாராட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து சிறைப்பறவை வந்து எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கோங்க. அப்போ யுனெஸ்கோவோட பாராட்டு என்னது? புத்துலக தொலைநோக்காளர், அதனால தென்னிந்தியாவோட சாக்ரட்டிஸ் சொல்றதும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறைப்பறவை. ஸோ தமிழ்நாடுடைய ரூசோ கேட்டாலும் இவர் தான். தமிழ்நாட்டின் ரூசோ, தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ், என்ன வைக்கம் வீர பௌத்தரி பழந்தரையும் சிறைப்பறவை. 15 ஆண்டுகள்ல 23 முறை சிறை போனனால அப்படியே சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இவரை பற்றியானது. இதுல அந்த சுயமரியாதை இயக்கம் என்ன, அதை பற்றி டீட்டெயில் அங்க நம்ம ஷார்ட்டா இவரை பற்றி பார்த்திருக்கோம். இதுல டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே நம்ம யூனிட் 8 நம்ம பாக்குறதுனால இங்க வந்து டுதி பாயிண்ட் சொல்லிட்டு போயிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்கும். எல்லா தலைவர்களையும் வரிசையா உட்காந்து ஃபேக்டா படிக்கிறதுன்றது கண்டிப்பா போர் அடிக்கும், தெரியும். அதனாலதான். ஓகேங்களா? கிளியரா? அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்னா இன்னும் ஒரு 2-3 முக்கியமான தலைவர்கள், அதெல்லாம் சின்ன சின்னதுதான், ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர் முக்கியமானவர், கோபாலகிருஷ்ண கோகலே முக்கியமானவர், பாலகங்காதர் வேற முக்கியமானவர். இவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம் இல்லையா? அன்னி பெசன்ட் முக்கியமானவங்க, இவங்களை பற்றி நமக்கு வந்து இல்ல. இதுவரை பார்த்த சிலபஸ்ல இருக்குது, இவங்கெல்லாம் சிலபஸ்ல இருக்காங்க ஆனா இல்ல, அப்படிப்பட்டவங்க, ஓகேவா? அதுவும் பர்டிகுலரா கொடுக்கல, ஆனா வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் வருவாங்க இல்லையா? ஸோ அதனால இவங்களை பற்றி மட்டும் வந்து 5 பேரை பற்றியும் பார்க்கலாம். வேற யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது பாயிண்ட் தான் சொல்றேன். ஸோ ரவீந்திரநாத் தாகூர், இவர் ரவீந்திரநாத் தாகூர்னால எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது தேசிய கீதம், அப்படிதானே? ஸோ அப்போ நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமைக்கு சொந்தக்காரர், ஓகே? நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமைக்கு வந்து சொந்தக்காரர் தான் இந்த யாரு? ரவீந்திரநாத் தாகூர், ஓகேவா? இவருடைய முதல் கவிதை வந்து பாத்தீங்கன்னா அம்ரித் பஷார் பத்திரிகையில வந்து வெளியா இருக்கும். என்ன பத்திரிகை? அம்ரித் பஷார். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து 1861 கல்கத்தால பிறக்கிறாரு. அவருடைய அப்பா வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். யாரும் தெரியும் இல்லையா? எஸ், தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்க எடுத்து படிங்க, தயவு செய்து படிங்க, ஓகேவா? பிரம்ம சமாஜத்துடைய ஒருத்தர், ஓகேவா? ஓகே.
லண்டன்ல போய் லண்டன்ல போயிட்டு படிக்கிறாரு. 1880 திரும்ப வராரு. 15 வயசுலயே கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு. அவருடைய முதல் கவிதை தொகுதி வந்து 21 வயசுல வந்து வெளியாகுது. ஓகேவா? ஸோ அதுதான் அம்ரித் பஷார் அப்படின்ற பத்திரிகையில முதல் கவிதை தொகுதி வந்து வெளியாகுது. இது வெளியானது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882. அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு. 21 வயசுல வந்து இந்த விஷயம் வந்து வெளியாகுது. ஸோ ரவீந்திரநாத் தாகூரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வங்க இலக்கியத்துடைய உதய ஞாயிறு. ஓகே, வங்க இலக்கியத்தின் உதய ஞாயிறு, உதய சூரியன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா பக்கிம் சந்திரர் வந்து சொல்றாரு. வங்க இலக்கியத்தின் உதய நாயன் சொன்ன யாரு? பக்கிம் சந்திரர். யாரு பக்கிம் சந்திரர்? தேசிய பாடல் எழுதியவர். ஓகேங்களா? இவரை குருதேவ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா காந்தின்னு சொல்றாரு. மகாத்மா காந்தி இவர் என்ன சொல்றாரு? குருதேவ்னு சொல்றாரு. ஓகேவா? அந்த 2 பாயிண்ட் முக்கியமானது. 1896ல வந்தே மாதரம் பாடலை வந்து முதலா காங்கிரஸ் மாநாட்டில் பாடுறாரு. வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அதை முதலா பாடியவர். ஓகேவா? முக்கியமான பாயிண்ட். எழுதினவர்ல பாடியவர் 1896 காங்கிரஸ் மாநாடு எங்க கல்கத்தால. அப்ப அந்த பாட்டை பாடினவர் வந்து இவர். ஓகே, ஸோ அதே மாதிரி 1905 வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்கதேச பிரிவினை, வங்கதேசம் சொல்றேன், வங்காள பிரிவினை போது அமர் சோனா பாங்லா அப்படின்ற ஒரு பாட்டுல வந்து பாடிருப்பாரு. அந்த பாட்டு தான் இன்னைக்கு பங்களாதேஷோடைய தேசிய கீதமா இருக்குது. ஓகேவா? அமர் சோனா பெங்காலா, அவர் இல்ல அமர், அமர் சோனா பெங்காலா அப்படின்ற பாட்டை வந்து ஏற்றிட்டு இருப்பாரு. அதுதான் இன்னைக்கும் பங்களாதேஷோடைய தேசிய கீதமா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிரிவினை எதிர்க்கிறதுக்காக ரக்ஷபந்தன் விழாவை வந்து ஏற்படுத்துறது இவர் தான். ஆல்ரெடி ஹிஸ்டரியில் அவங்க பண்ணிருப்பாங்க. இவர் அதை வச்சு பண்ணிருப்பாரு, ஒரு ஒற்றுமைக்காக, பிரதர்ஹுட்டுக்காக பண்ணிருப்பாரு. ஸோ அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் சென்று நிறைய சொற்பொழிவுகள் நிகழ்த்துறது. இவர் மிகவே வெறுமனே கவிஞர் மட்டும் கிடையாது, ஓவியரும் கூட. ஓகே, ஸோ இவர் நோபல் பரிசு பெற்ற இந்தியன் சொன்ன இல்லையா, எந்த நூலுக்காகனா கீதாஞ்சலி நூலுக்காக 1913 வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பாரு. காந்திய முதலில் மகாத்மா அப்படின்னு சொல்லி அழைத்தவரும் இவர் தான். ஓகேவா? காந்திய தேசப்பிதா அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யாரு? முதலா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காந்திஜியை வந்து முதல்ல மகாத்மான்னு சொல்லி அழைத்தவர் வந்து இவர் தான். ஓகேங்களா? காந்திஜி இவரை எப்படி அழைச்சாரு? குருதேவ்னு சொல்லி அழைச்சாரு. ஓகேங்களா? காந்திஜி இவரை வந்து குருதேவ்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1901 சாந்தி நிகேதன் கல்லூரி ரொம்ப முக்கியமானது கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாரதி பல்கலைக்கழகமா வந்து வளர்ந்துருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்து படிச்சிருப்பாங்க. ஐ திங்க் நேரு அவங்க படிச்சிருப்பாரோ? இல்ல இந்திரா காந்தியோட ஆசிரியர்கள் நிறைய பேர் தெரியும்னு சொல்லி சொல்றாரு சம்திங் ஏதோ. இந்திரா காந்தி இங்க படிச்சிருப்பாங்க. ஓகேவா? சாந்தி நிகேதன் கல்லூரி 1921 இருந்து விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக டெவலப் ஆயிருக்கும். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்களாக ஒருவராட்ட வந்து இவர் காணப்படுவாரு. இவர் வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை பார்த்திருக்க மாட்டாரு, அதுக்குள்ளே இறந்திருப்பாரு. 1941 இறந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். அப்போ இதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணோம்னா முதல் கவிதை தொகுப்பு வந்து அம்ரித் பஷார்ல வந்துச்சு அவரோட 21 வயசுல. இவரை வந்து வங்க இலக்கியத்தின், வங்காள இயக்கத்தினுடைய உதய ஞாயிறுன்னு சொல்லிட்டு பக்கிம் சந்திரன் சொல்றாரு. குருதேவ்னு சொல்லிட்டு இவரை வந்து மகாத்மா காந்தி சொல்றாரு. மகாத்மா காந்திய மகாத்மான்னு சொல்லி அழைச்சவர் இவர் தான். கல்கத்தா மாநில வந்தே மாதரம் பாடலை வந்து பாடியிருப்பாரு. வங்க பிரிவினையும் கூட அவர் பாடின அமர் சோனா பெங்காலா பாடல்லாம் இன்னைக்கு பங்களாதேஷோட தேசிய கீதமாகுது. அப்போ 2 நாட்டுடைய தேசிய கீதங்களை எழுதுறவர் அப்படின்ற சிறப்புக்கு இவர் வந்து பெறாரு. ஓகேவா? ஸோ நோபல் பரிசு 1913 கீதாஞ்சலி நூலுக்காக. காந்தியை முதலா மகாத்மான்னு அழைச்சவர், சாந்தி நிகேதன் கல்லூரியை வந்து ஆரம்பிச்சவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, யாரு? காந்தியுடைய அரசியல் வழிகாட்டி அல்லது குருன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ முகமது ஜின்னா காந்தி 2ருக்குமே இவர் ஒரு ஆலோசகராக செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லணும். 1899 பம்பாய் சட்டமன்ற கவுன்சிலுக்கு வந்து தேர்வாகிறாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராட்டு 1905 வந்து இவர் தான் இருப்பாரு இல்லைங்க. ஸோ இப்போ 1907 வந்து 2 பிரியும் இல்லையா, மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள். மிதவாதிகளுக்கு ஹெட்டா வந்து இவர் தான் இருந்திருப்பாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன, இந்திய பணியாளர் சங்கம் ஆரம்பிச்சதுல இவருடைய பங்கு. பூனாவில் இந்திய பணியாளர் சங்கம் 1905 வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் கூட வந்து பாத்தீங்கன்னா நடேஷ் அப்பாஜி திராவிட், கோபால் கிருஷ்ண தியோதர் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனந்த் பட்டவர்த்தன், ஆமா இவங்கெல்லாம் இந்த இதுல இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோடைய நோக்கம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து நீக்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா வந்து இருந்துச்சு மெயினா. ஸோ அதுக்கு ஒரு இதாக வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் தனியா இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்றது. காங்கிரஸ் இருந்துச்சு, இவங்களும் தனி ஒரு இயக்கமா வந்து செயல்பட்டு இருந்தாங்க.
முக்கியமான ஆளு. இவருடைய குரு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரனாடே. எம்ஜி ரனாடே வந்து இந்த சர்வஜனிக் சபா ஒண்ணு பண்ணிருப்பாரு. அதுல வந்து இவரும் இணைஞ்சு செயல்பட்டு இருப்பாரு. ஓகேங்களா? பாலகங்காதர திலகர் இவரை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். சில சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்திய விடுதலை இயக்கத்தினுடைய முதல் தலைவர் சொல்லலாம். அதாவது இந்த தீவிரவாத தேசியவாத அந்த தலைவர் லோக்மானியா அப்படின்ற ஒரு பட்ட உண்டு இவருக்கு. அது வந்து லோக மானியா, லோக்னா மக்கள், லோக்சபா மக்கள், ஓகேவா? மானியா அப்படின்னா தலைவர்ன்ற மாதிரி தான் மீனிங் வரும், ஓகேவா? மக்கள் தலைவர், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படின்ற ஒரு மீனிங் தான். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கியவர், இல்லைங்களா? நம்ம பார்த்துட்டோம். முதல்ல மக்களுடைய சுதந்திரம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை, ஸ்வராஜ், ஓகே, சுதந்திரம் நம்ம தனியா அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தினே இவர் தான். அதுக்கு முன்னாடி சுதந்திரத்தை நோக்கி போச்சான்னு தெரியாது. ஓகே, எங்களை ரூல் பண்ணுங்க, நல்லா ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் பிரிட்டிஷ் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க தான் எங்க ரூல்லாம் பண்ண வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவர் இவர் தான். மக்களிடம் ரொம்ப செல்வாக்கு பெற்றிருந்தது. திலக் மகாராஜா அப்படின்னு சொல்லி கூட்டாங்க. இவர் வந்து 2 மராத்தா, கேசரி. மராத்தா அப்படின்றது ஆங்கிலத்தில் நடத்தின பத்திரிகை, கேசரி அப்படின்றது மராத்தி மொழியில. கேசரினா சிங்கம் தானே நடத்துவாரு. 89ல காங்கிரஸ்ல சேர்க்கிறாரு. நாட்டுப்பற்றை வளர்க்கறதுக்காக கணபதி விழா, ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்காக சிவாஜி விழா, ஓகேவா? ரெண்டுமே முக்கியமானது. இந்த கணேஷ் ஃபெஸ்டிவல், கணபதி விழா மூலமாகவும் சிவாஜி ஃபெஸ்டிவல் மூலமாகவும், ஃபெஸ்டிவல்ஸ் மூலமா மக்களை இணைக்கலாம். இணைக்கிற இடத்துல ஒரு ஒற்றுமையை உருவாக்கலாம். ஒற்றுமையை உருவாச்சு நம்மளுடைய விதைகளை, சுதந்திர விதைகளை தூவி விட்டா எல்லாத்துக்கும் பறக்கும். இப்போ பரவும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பண்ணாரு. 1907 வந்து 2ஆ பிரிவு இல்லையா காங்கிரஸ். அதுல தீவிரவாத தேசியவாதிகளுக்கு தலைவராக இவரும், மிதவாதிகளுக்கு கோபாலகிருஷ்ண கோகலையும். ஸோ அப்படி வந்து 2ஆ இருக்காங்க. புனேல வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இங்க மெட்ராஸ்ல நம்ம இவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களா, அதே மாதிரி அந்த ரீஜியன்ல வந்து அன்னிபெசன்ட் இங்க மாதிரி அங்க வந்து திலக்கு தான் ஆரம்பிப்பாரு. நம்ம இன்னும் ஃபியூச்சர்ல பார்ப்போம். அந்த புரட்சிகர தேசியவாதம் நம்ம என்ன பார்க்கல. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முசாஃபூர்ல பிரபுல்லா சாக்கி அண்ட் குதுராம் போஸ் இவங்க வந்து டக்ளஸ் கிங்ஃபோர்ட் அப்படின்ற மேஜிஸ்ட்ரேட் மேல குண்டு வீசுவாங்க. அதுல வந்து அவருடைய மனைவியும் அவரு சாக மாட்டாரு. கெனடி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ்காரர் இருப்பாரு. அவருடைய மனைவியும் மக்களை வந்து கொல்லப்பட்டுருவாங்க. 2 பேரையும் ஆங்கில அரசு வந்து தண்டனை கொடுக்கும். அவர்களை பாராட்டி எழுதியிருப்பாரு, ஓகேவா? அவர் வந்து ஏதாவது ஒரு தீவிரமான செயல்கள் பண்ணாலே உடனே பாராட்டுருவாரு. வஉசியுடைய அந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை வந்து பாராட்டி எழுதியிருப்பாரு. ரொம்ப முக்கியமானது. இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த தீர செயலை இந்த குதிராம் போஸையும் பிரஃபுல்லா சாக்கியையும் பாராட்டி எழுதுனால இவரை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, ஓகேவா? எங்கன்னா பர்மால தூக்கி போட்டுருவாங்க. மாண்டேலா சிறையில வந்து தூக்கி போட்டுருவாங்க. வெலண்டைன் சிரோல் வந்து இவரை என்ன சொல்றாருன்னா அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொல்றாரு, ஓகேவா? இது வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இது எங்க இருக்குன்னு தெரியல. நானே இந்த கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிட்டு வந்தேன் ஆக்சுவலா. ஒரு கெஸ்ட்ல பாரத போட்டு நினைக்கிறேன், அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அழைக்கிறாரு, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இவரை பற்றி. நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? பெருசாக ஒன்றும் எக்ஸ்ட்ரா பார்க்கல, எல்லாம் பார்த்தது தான். இது ஒரு கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படி வேணா சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் 1893 இந்தியா வராங்க. சென்னையில் வந்து பிரம்மஞான சபையுடைய தலைவராக வந்து ஆகுறாங்க. தன்னாட்சி இயக்கம் 16ல் ஆகுறாங்க, ஓகேவா? ஸோ 93ல் இந்தியா வராங்க. ஸோ இங்கே உள்ள இந்து சரித்திரங்கள், நூல்கள் எல்லாத்தையும் வந்து படிக்கிறாங்க. பல நூல்களை எழுதுறாங்க. பகவத்கீதையை படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்குது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ சொல்றாங்க இந்தியர்கள் தங்களுடைய இதை வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து போயிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ 1914 விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவா காமன்வெல் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து எழுதுறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி பார்த்தனால இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ காமன்வெல் அப்படின்ற பத்திரிகை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகை, ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஆக்சுவலாக இந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை தான் வாங்கி அதுக்கு வந்து நியூ இந்தியான்னு பேர் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் 16ல் தன்னாட்சி இயக்கம் தெரியும் நமக்கு, தன்னாட்சி அதாவது சுயாட்சி அப்படின்றது. 1916ல் வந்து பார்த்தீங்கன்னா பண்டித மதன் மோகன் மாளவியா மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வந்து மாறுது. பனாரஸ் இந்து மத்திய கல்லூரி வந்து நிறுவுறாங்க. லேட்டரா வந்து பண்டித மதன் மோகன் மாளவியானால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பல்கலைக்கழகம் மாறும். ஆனால் அது ஆரம்பிச்சது இவங்க தான், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25ல் தன்னாட்சி இயக்கத்தை காங்கிரஸ் கூட வந்து சேர்த்துருவாங்க. சைமன் குழுவுக்கு எதிராக வந்து தேசிய காங்கிரஸோட எதிர்ப்பு தீர்மானத்தை கண்டித்து காங்கிரஸ்ல இருந்து விலகிடுவாங்க. இந்திய பெண்கள் அசோசியேஷன் ஒன்றை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. 1917 வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து என்ன நடந்திருக்கும், அவங்க வந்து முதல் பெண் தலைவராக வந்து இது வந்து காங்கிரஸ் மாநாடு. ஆமா, முதல் பெண் தலைவராக வந்து 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து நடக்கும். இந்திய பெண்கள் அமைப்பை ஏற்படுத்தி வந்து சேவை பண்ணிருப்பாங்க, ஓகேவா? இதுவும் முக்கியமானது.
ஸோ இந்த பாயிண்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, சைமன் குழுக்கு ஆதரவாக வந்து பேசி காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துருவாங்க. ஸோ இவங்களுடைய பொன்மொழிகள் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தது தான். ஞாபகம் இருக்கா? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளா இருப்பதை விட சுதந்திரமா நீங்க மாட்டு வண்டில போறதே பெட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு இந்தியன், இந்த தப்பட்டை அடிச்சு தூங்குறவங்க எல்லாம் விழிப்புல செஞ்சு இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக அவங்களை ஈடுபடுத்துறதுக்காக வந்திருக்கிறேன், அந்த பணியை நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட நோக்கமே இந்தியாக்காரங்க அவங்களுடைய பழமைய, வீரியத்தை, தைரியத்தை, அவங்களுடைய ஒரு 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 விஷயத்த வந்து அவங்கள்ட்ட ஒரு பலமான ஒரு விஷயம் இருக்குது, அதை உணராம எல்லாம் சாதாரணமா இருக்கீங்க, வாங்க நமக்குள்ள இப்படி ஒரு இது இருக்குது, நம்ம வந்து தன்னாட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது இவங்க தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்தியா எப்படி துயருட்டது, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், இந்தியா ஒரு தேசம், இதெல்லாம் இவங்க எழுதின புத்தகங்களா இருக்குது. அடுத்து சுவாமி விவேகானந்தர் பற்றி நம்ம பார்த்துருவோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி அவர் அப்படியே டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர், அதுல இருந்து அவங்க வேற எதுவும் பெருசா கேட்க மாட்டாங்க. லாலா லஜபதி ராய் பற்றி சொல்லுங்க, ஏதாவது 2 பாயிண்ட் என்ன சொல்லலாம்? பஞ்சாப் சிங்கமா, பஞ்சாப் சிங்கம் அழைக்கப்பட்டாரு. வந்தே மாதரம் பஞ்சாபி அப்படின்னு 2 பத்திரிகைகள் நடத்திருப்பாரு. லாகூர்ல சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்துல தடியடி நடத்தினதுல அவர் வந்து இறந்திருப்பாரு இல்லையா? ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்தீங்கன்னா 1886, 93, 906 இந்த கட்டங்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர் இருந்திருப்பாரு. இந்தியாவின் முதுபெரும் மனிதர், இந்த கிராண்ட் ஓல்டு மேன் சொல்லி அழைப்பாங்க. லண்டன் இந்திய சங்கம், கிழக்கிந்திய கழகம், ஓகேவா? இந்த ரெண்டுமே வந்து அவர் ஆரம்பிச்சா இருக்கும். இப்படி ரொம்ப முக்கியமானது இந்த புத்தகங்கள் தான். ஓகேவா? பிரிட்டிஷ் தன்மைச்ச ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் ரொம்பவே வந்து மக்கள் மத்தியில் போச்சு. அப்புறம் ராஷ்ட் கோப்தார் அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார், உண்மை விளம்பி அப்படின்றது, வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் கிளாட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர். ஓகேவா? இந்தியாவின் கிளாட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாரு. 1906 இவர் தலைமையேற்ற அந்த 1906 காங்கிரஸ் மாநாட்டில் என்ன ஸ்பெஷல்? சுயராஜ்யம் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஓகே, அவ்வளோதான் முக்கியமான தலைவர்கள். வேற ஏதாவது இருந்தால் நம்ம வந்து ஃபியூச்சரில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு டாபிக் நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. எப்படி படிக்கணும்னா, நான் முக்கியமான சொன்ன பாயிண்ட்களை ஃபர்ஸ்ட் படிக்கணும், பார்த்துக்கணும்னு சொன்ன பாயிண்ட் 2வது படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரே நேரத்தில் வந்து நான் வந்து இன்னைக்கு ரவீந்திரநாத் தாகூரையும் இன்னைக்கு மொத்தம் உட்காந்து தலைவர்களை படிச்சு ஞாபகம் போறேன் அப்படின்னு ஞாபகம் இருக்காது. என்ன பண்ணலாம்னா 2 விதத்துல படிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தலைவரை படிக்கலாம், அது ஒரு வழி. இல்ல என்ன பண்ணலாம்னா, இல்ல சார் ஒரு 5 தலைவர்கள் படிச்சா நியாயமா இருக்கும் அப்படின்னா 5 தலைவர்களுடைய எல்லா பாயிண்டையும் படிக்காதீங்க. 5 தலைவர்களுக்கும் 5 முக்கியமான பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அது மட்டும் படிங்க. ஓகேவா? அடுத்தது எக்ஸ்ட்ரா அப்புறம் அப்படி மொத்தமா 5 தலைவர்கள் முடிச்சதுக்கு அப்புறமா காந்தி கூட ஏதோ தேவையில்லாத ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? அது வந்து ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தோன்றிருக்காது, ஆனால் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்படி படிக்க தான் பெஸ்ட் மெத்தட். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நமக்கு ஒரே டாபிக் இருக்கு, புரட்சிகர தேசியவாதம், அப்புறம் அந்த இந்திய பிரிவினைவாதம், அந்த விஷயங்கள்லாம் கம்யூனிஸ்ட் சம்திங் இருக்கும், அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக கிளாஸஸை. டவுட்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணதுக்கோ, யூடியூப்ல வரும்போது கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து குரூப் இருக்கும், ஸோ அதில் வந்து பண்ணுறதுக்கோ மறக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அடுத்த கிளாஸ் சந்திக்கலாம்.